अस्मद्गुरुसमारम्भां यतिशेखरमध्यमां लक्ष्मीवल्लभपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम् ஆழ்வார்கள் வாழி அருளிச் செயல் வாழி தாழ்வாதுமில் புறவர்தாம் வாழி ஏழ்வாறுமைய அவர்கள் உரைத்தவைகள்தாம் வாழி செய்யமறை தன்னுடனே சேர்ந்து கற்பாரி ராமபிரானையல்லால் மத்தங் கற்பரோ புற்பா முதலா புல்லெரும்பாதி ஒன்னின்னியே நற்பாலயோத்தியில் வாழும் சராசரம் முத்தவும் நற்பாலுக்குய்த்தனன் நான் முகனார் பெத்த நாட்டுளே வைதேகி சகிதம் சுரத்ருமதலே ஹைமே மகாமண்டபே மத்யே புஷ்பகமாசனே மணிமயே வீராசனே சுஸ்திதம் अग्रे वाचयति प्रभञ्जनसुते तत्त्वं मुनिभ्यः परं व्याख्यान्तं भरतादिभिः परिवृतं रामं भजे श्यामलं पितामहस्यापि पितामहाय प्राचेतसादेशफलप्रदाय श्रीभाष्यकारोत्तमदेशिकाय श्रीशैलपूर्णाय नमो नमस्तात् படிகொண்ட கீர்த்தி ராமாயணமென்னும் பத்தி வெள்ளம் குடிகொண்ட கோயிலி ராமானுஷன் குணங்கூறும் அன்பர் கடிகொண்ட மாமலர்த்தாள் கலந்து உள்ளங்கனியும் நல்லோர் அடிகண்டு கொண்டுகந்து என்னையும் ஆளவர்க்காக்கினரே யாயாவிருத்திர் மனசி மம சாஜாயதாம் சம்ஸ்மிருதிஸ்தே यो यो जल्पः सभवतु विभो नाम संकीर्तनं ते या या चेष्टा वपुषि भगवन् सा भवेत् वन्दनं ते सर्वं भूयात् वरवर मुने सम्यगाराधनं ते ஸ்ரீராமாயணம் என்கிற ஒரு கிரந்தத்தினுடைய பெருமையை ஓரளவு நேற்றைய தினம் தொடக்கத்திலே தெரிவித்தேன். இதற்குண்டான ஒரு பெருமை மற்ற கிரந்தங்களுக்கெல்லாம் கிடையாது. அப்படிப்பட்ட ஒரு வைபவம் உண்டான ஒரு கிரந்தம்தான் இந்த ஸ்ரீராமாயணம். அதுவும் நம்முடைய ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயத்தினுடைய தத்துவார்த்தங்கள் ரகசியங்கள் அத்தனையும் பொதிந்து கிடக்கிற ஒரு கிரந்தம் என்று சொன்னால் அது ஸ்ரீராமாயணம்தான். திருவாய்மொழியில் வியாக்கியானத்தில் ஒரு ஐதிஹ்யம் ஒன்று சொல்லப்படுகிறது. அதாவது இப்படி நடந்ததுன்னு சொல்லிவிட்டு ஒரு காலத்தில் யாரோ ஒரு கொடுங்கோலனான ஒரு அரசன், அவன் கொஞ்சம் ரொம்ப விஷ்ணுத்வேஷியாக இருந்தான். விஷ்ணுத்வேஷின்னா விஷ்ணுவை கண்டா அவனுக்கு பிடிக்கலை. அதனால் என்ன பண்ணான்னா விஷ்ணு கோவில்களெல்லாம் இடிக்க ஆரம்பித்தான். அந்த மாதிரி ஒரு காலத்தில் சில விஷயங்கள் கொடுமையாக நடந்தது. எம்பெருமானார் காலத்திலேயே நமக்கெல்லாம் தெரியும், அவனைத்தான் சொல்கிறான்னு சொல்கிறான். எம்பெருமானார் காலத்திலேயே அவன் அந்த ராஜா என்ன பண்ணினான், சிதம்பரத்தில் இருந்த கோவிந்தராஜரை தூக்கி வெளியில் போட்டான்னு ஒரு கதை உண்டு. சரித்திரம் கதையில் உண்மை நடந்த நிகழ்ச்சி. காரணம் என்னன்னா, இதெல்லாம் சொன்னால் ஒப்புக்கொள்வாளா இந்த காலத்தில்னா நடக்கிறது. என்ன காரணம், அவனுடைய அரசவையில் இருந்த புலவர் அவனுக்கு இத்த பெருமையாக பாடி வச்சிருக்கார். அவன் பேரில் ஒரு உலா என்ன ஒரு பாட்டு பாடினார் ஒருத்தர். அவன் பேரை நான் சொல்லலை, ஏன்னா அவனுக்கு அவ்யபதேஷ்யன் அப்படின்னு பேர் வச்சுருக்கா. இவர் ஸ்ரீ வைஷ்ணவ ஆச்சாரியர்கள் என்ன பேர் வச்சுருக்கா, அவ்யபதேஷ்யன். அவ்யபதேஷ்யன்னு என்ன அர்த்தம், பெயர் சொல்ல தகாதவன் அர்த்தம். அவன் பேரையே சொல்லக்கூடாது. ஏன்னா நிறைய கூரத்தாழ்வான் திருக்கண்களை இழப்பதற்கும் பெரிய நம்பிகள் பிராணனையே விடுவதற்கும் இன்னும் பல அபராதங்களுக்கெல்லாம் அவன் காரணமாக இருந்தான். அதனால் அவனுடைய பேரை சொல்கிறதே இவாளுக்கு மனசில்
கஷ்டமாக இருக்குது. அதனால் அவனுக்கு அவ்யபதேஷ்யன் அப்படின்னு அவனுக்கு ஒரு பேரை வச்சுட்டாயிடும். ஆனால் இன்னொரு ஆச்சரியம், அது எனக்கு இத்தனை நாளாக தெரியாது. இப்போ சமீபத்தில் நமக்கு ரொம்ப வேண்டியவராக இருந்த ஒரு ஆராய்ச்சியாளர், அவள் அதை பற்றி ஏதோ எல்லாம் பண்ணியிருக்கா. ஒரு விதத்தில் சொன்னால் பேரை வேணால் சொல்லிவிடுறேன், ஏன்னா என்ன ஆராய்ச்சியாளர்னு சொன்னால் நல்லவா தானே, நிறைய நல்ல காரியம் பண்ணியிருக்கார். ஜெயஸ்ரீ சாரநாதன் பேர் அந்த அம்மாவுக்கு. அவள் இது யூடியூப்லலாம் கூட அவளை பற்றி நிறைய வருது, ஏதோ பேட்டியெல்லாம் கொடுத்துருக்கான்னு வருது. அந்த அம்மா ஒரு விதத்தில் திருவல்லிக்கேணியை சேர்த்துவா தான். நம்ம கோவிலில் கண்ணனையங்கார்னு சொல்லிட்டு ஒருத்தர் மேனேஜர் இருந்தார் பார்த்தசாரதி கோவிலில் ரொம்ப நாளைக்கு முன்னாடி. நான் பார்த்துருக்கேன் அவர் கண்ணனையங்கார், அவருடைய மாட்டு பொண்ணு அந்த அம்மா. அவள் ஒரு ஆராய்ச்சி பண்ணி என்ன எழுதியிருக்கான்னா, அந்த சோழ பரம்பரையிலேயே அவன் ரொம்ப ஒரு நீச்சனான ஒரு ராஜா. அதனால் சோழர்களே என்ன பண்ணிட்டான்னா, அவனுடைய கல்வெட்டுகளெல்லாம் எடுத்துட்டாலும், 1-2 கல்வெட்டில் அவனுடைய பேரை செதைச்சிட்டாளாம் கல்வெட்டு அப்படின்னு. அவள் ராஜாக்களே பண்ணிட்டா, அவள் பரம்பரையிலேயே பண்ணிட்டா. இவ்வளோ அபராதம் பண்ணினதுனால அது என்ன ஆகிடுதுன்னா, அது நமக்கு இங்கே அவசியமே இல்லை, இருந்தாலும் சொல்லிவிடுறேன். அவ்வளோ அபராதம் பண்ணினதுனால என்ன ஆகிடுதுன்னா, அவனுடைய வம்சமே இல்லாத போயிடுது அவனுக்கு. அவனுடைய பிள்ளைகள் 4 பேரும் என்னமோ அவனுக்கு, அந்த 4 பிள்ளைகளும் அவன் இருக்குச்சியே போயிட்டான். யுத்தங்களில் வேறு விதத்தில் பிள்ளைகள் மரணமடைந்து விட்டார்கள். இவனும் சந்ததி, இதுக்கு மேலே சந்ததி இல்லாத இவனும் போயிட்டான். அதுக்கப்புறம் வேறு வழி இல்லாத இவளுடைய தௌஹித்திர சந்ததியிலேருந்து ஒருத்தன் அதாவது பெண் வம்சத்துலேருந்து, இப்போ ஆண் வம்சத்தில் இருக்கிறவ எல்லாம் போயிட்டான், பெண் வம்சத்துலேருந்து ஒருத்தன் ராஜ்யத்தை மறுபடியும் அவன் ஆள ஆரம்பித்தான். அதனால தான் சரித்திர ஆராய்ச்சியாளர்கள்லாம் கூட முற்கால சோழர்கள் பிற்கால சோழர்கள்னு 2ஆக பிரிச்சாவாள். முற்கால சோழர்கள்னால் ஒரிஜினல் சோழ பரம்பரை, அதுக்கு அடுத்தது பிற்கால சோழர்கள்னால் அவளுக்கெல்லாம் தெலுங்கு சோழர்கள்னு பேர். நிஜமாகவே என்ன காரணம்னா, அவன் தன்னுடைய பொண்ணை தெலுங்கில் கொடுத்துருந்தான். அதை தெலுங்கு இதில் என்ன சொல்கிறது, அந்த காலத்தில் ஹொய்சலமா அந்த மாதிரி ஏதோ தேசத்தில் கொடுத்துருந்தான் அங்கேன்னு. அதனால் எதுக்கு சொல்கிறேன்னா, பாகவதாச்சாரப்பட்டால் எப்படியெல்லாம் ஆறுதுன்றது சரித்திரபூர்வமாக நிரூபணம் ஆகியிருக்கிறதுன்றதுக்காக சொல்கிறேன். இந்த சரித்திர பாடம் எடுக்க வரல நான். அப்படிப்பட்ட சோழன், அவனுக்கு அனந்தரத்தில் அவன்னு சொல்கிறாரு. அவனுக்கு பின்னால் வந்தானா ஒருத்தன், ராஜ்யத்தை அளந்து இவன் தான் வச்சுங்களேன், பிற்காலத்தில் வந்தவன் அவன் தான் போகிறான். போய் ராஜ்யத்தை ஆள போனால் கஜானா காலியாக இருக்குது, ரூபாயே இல்லை கஜானாவில். உடனே என்ன ஆகிடுச்சு, நிறைய பணம் இருந்தது, என்ன ஆச்சுன்னு மந்திரிமார்களை கூப்பிட்டு கேட்டானோ. அதுக்கு என்ன பண்ணுறது, உங்கள் அப்பா விஷ்ணு துவேஷியாக இருந்தார், அதான் முன்னால் ஆண்டவர். அவர் விஷ்ணு துவேஷியாக இருந்தபடினால அந்த கோவில்களெல்லாம் இடிக்கிறதுக்கே நிறைய பணத்தை செலவழிச்சுட்டார் அவர், அதனால் பணம் இல்லை அப்படின்னு அவள் சொன்னாலாம். இதெல்லாம் வியாக்கியானத்தில் இருக்கிற விஷயத்தை அடியேன் தெரிவிக்கிறேன். உடனே அவன் என்ன சொன்னானா, என்ன பண்ணினான் அவன் முட்டாள்தனமாக, ஒரு ஸ்ரீராமாயணமும் திருவாய்மொழியும் இருக்கிற பொழுது ஸ்ரீவைஷ்ணவத்தை யாரால் அழிக்க முடியும்? கோவில் அழிச்சுட்டா ஸ்ரீவைஷ்ணவம் போயிடுமா? ஒரு ஸ்ரீராமாயணமும் திருவாய்மொழியும் இருக்கிற பொழுது ஸ்ரீவைஷ்ணவத்தை யாரால் என்ன செய்ய முடியும் அப்படின்னு அந்த ராஜா சொன்னான். யார் இந்த அவ்யபதேசன் என்று நான் யாரை சொல்கிறேனோ அவனுக்கு அனந்தரத்தில் அவன் அப்படின்னு சொல்கிறான். அதுக்கு அப்புறம் வந்த ராஜா என்று அப்படி இருக்கிறவர்களும் கூட ஸ்ரீவைஷ்ணவத்தை அழிக்க முடியாது, ஸ்ரீராமாயணம் இருக்கிற வரைக்கும், திருவாய்மொழி இருக்கிற வரைக்கும்னு சொல்கிறாள்னு சொன்னால் இந்த கிரந்தங்களுடைய பெருமையை தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு சொல்கிறேன் நான், நம்ம மனுஷா சொல்கிறத விட நம்மை ஒப்புக்கொள்ளாதவர்களும் கூட ஸ்ரீராமாயணத்துடைய பெருமையை எப்படி சொல்லியிருக்கிறார்கள் என்று பாருங்கள். அந்த அளவில் நாம் அதை பிரமாணமாக கொள்ளலாம். அது வியாக்கியானத்திலே எடுத்து எழுதி வைத்திருக்கிறார்கள். நான் சொல்கிறது வெறும் கதை இல்லை, அந்த மாதிரி வியாக்கியானத்திலேயே இருக்காது. அதனால் அப்படிப்பட்ட பெருமை பெற்றது இந்த ஸ்ரீராமாயணம் என்கிறது. ஸோ ஸ்ரீராமாயணம் என்கிறது ஒரு கதை இல்லை, எல்லாருக்கும் தெரியும். ஸ்ரீராமாயணத்தினுடைய கதை என்கிறது தெருவில் போகிறவாளுக்கெல்லாம் கூட தெரியும். ராமன் ஒருத்தர் தான் சீதையை ராவணன் தூக்கிட்டு போனான், யுத்தம் பண்ணான், திருப்பி கொண்டு மீட்டுண்டு வந்தான், ராவணனை வதம் பண்ணினான், பட்டாபிஷேகம் பண்ணினான்ற கதை
தெருவில் போகிற ஒரு அந்த காலத்தில் ஒரு ரிக்ஷாக்காரன்னு சொல்லுவான். அந்த மாதிரி ஆசாமிகளுக்கு கூட தெரியக்கூடிய கதை இது. ஆனால் வால்மீகி 24,000 சம்ஸ்கிருத ஸ்லோகங்களில் எழுதி வைத்திருக்கிறார். இந்த நான் சொன்ன 4 வரியை அவர் 24,000 ஸ்லோகங்களில் எழுதியிருக்கார். அந்த 24,000 ஸ்லோகங்களில் தெரிவிக்கப்படுவதெல்லாம் பெரிய பெரிய தத்துவங்கள், பெரிய பெரிய ரகசியங்கள். ஆனால் மேலெழுந்த வாரியாக பார்த்தால் கதையாக இருக்கிறது. அது கூட நம்ம பெரியவர்கள் என்ன சொல்லுகிறார்கள் என்றால், கதை என்கிறது எல்லா ஜனங்களையும் ஈர்க்கக்கூடியதாக இருக்கிறபடினாலே கதாபாகமாக வைத்து அதில் கொண்டு வந்து தத்துவார்த்தங்களை சேர்க்கிறதுன்றது எப்படி போலேன்னா, கடுதின்னாதாரை கட்டியில் வைத்து உண்பிப்பாரை போலேன்னு. கசப்பான மருந்து சாப்பிட மாட்டேன்னு சொல்கிற குழந்தைக்கு இப்போல்லாம் அது மாதிரி அந்த காலத்தில் வெள்ளை கட்டியில் வச்சு கொடுப்பாளாம் அந்த மருந்து. இப்போ வெள்ளம்ன்றதுக்காக சாப்பிடும் அது, ஆனால் அது உள்ள மருந்து இருக்கும். வெள்ளம் கரைஞ்சி போயிடும், ஆனால் மருந்து தான் வேலை செய்யும். அந்த மாதிரி இங்கேயும் கூட கதை பாகம் என்கிறது வெறும் வெள்ளைக்கட்டி போல, அது உள்ளே இருக்கிற தத்துவங்கள் எல்லாம் மருந்து போல என்று இப்படியெல்லாம் நம்முடைய பெரியவர்கள் அதை அற்புதமாக காட்டியிருக்கிறார்கள். இதில் ரொம்ப ஆச்சரியமான விஷயம், இது பல பேருக்கு தெரிந்திருக்கலாம், தெரியாத கூட இருக்கலாம். ஸ்ரீராமாயண பாராயணம் பண்ணுறவாள்லாம் நிறைய ஸ்ரீராமாயணத்தை நித்தியம் பாராயணம் பண்ணுறதுன்னு உண்டு. ஆற்றுல உட்காண்டு அதுக்கு பலவிதமான கிரமங்கள் உண்டு. 9 நாளில் பாராயணம் பண்ணுறதுன்னு ஒரு கிரமம் உண்டு. ஆனால் அதுக்கு நிறைய நாள் பாராயணம் பண்ணணும். மொத்தமாக ஸ்ரீராமாயணத்தை முழுக்க பாராயணம் பண்ணணுன்னாக்கா ஏதோ எனக்கு தெரிஞ்சு ஒரு 48 மணி காலமோ என்னமோ வேணும்னு நினைக்கிறேன். அந்த மாதிரி கிடுகிடுன்னு வாசிக்கிறவாளாக இருந்தால், ஸ்லோகத்தை வாசிக்கிறவாளாக இருந்தால், அப்படின்னா 9 நாளில் பாராயணம் பண்ணணும்னா ஒரு நாளைக்கு எத்தனை மணி காலம் பண்ணணும்னு நீங்களே கணக்கு போட்டுக்கணும் இல்லையா? 6 மணி காலமாவது பாராயணம் பண்ணினாத்தான், 5 மணி காலமாவது பாராயணம் பண்ணினாத்தான் அது 9 நாளில் முடியும். 9 நாள், அப்புறம் 27 நாள், இல்லை அதெல்லாம் வேண்டாம், ஒரு நாளைக்கு ஒரு சர்க்கம் அப்படின்னு பாராயணம் பண்ணுறவா உண்டு. 2 சர்க்கம்னு பண்ணால் ஒரு வருஷத்தில் பாராயணம் பண்ணலாம். ஏன்னா கிட்டத்தட்ட 700 சர்க்கம் இருக்குது அதில். அப்போ ஒரு நாளைக்கு 2 சர்க்கம் பாராயணம் பண்ணுறதுன்னு வச்சுட்டா அது ஒரு வருஷம் முழுக்க 2 சர்க்கம்னு பாராயணம் பண்ணுறதுக்கு ஒரு நாளைக்கு 1/2 மணி 3/4 மணி ஆகலாம், அதுக்கு மேலே ஆகாது. இந்த மாதிரிலாம் பாராயணம் பண்ணுறது. அப்படி பாராயணம் பண்ணுற பொழுது அதுக்கு முன்னால் சில ஸ்லோகங்கள் அனுசந்திக்கிறது. பூஜந்தம் ராம ராமேதி மதுரம் மதுராட்சரம் ஆருஹ்ய கவிதா சாகாம் வந்தே வால்மீகி கோகிலம் அப்படின்னு ஆரம்பிப்பா. வால்மீகியை துதித்து ஒரு சில ஸ்லோகங்கள், அதுக்கு அடுத்தது இல்லை ராமபிரானை துதித்து சில ஸ்லோகங்கள், அதுக்கப்புறம் மாருதி ஹனுமானை துதித்து சில ஸ்லோகங்கள், ராமாயணத்தையே துதித்து சில ஸ்லோகங்கள். 4 விதமாக இருக்கும் அந்த ஸ்லோகங்கள்லாம். ஒரு 10-12 ஸ்லோகம் இருக்கும். அதில் கடைசியாக சொல்கிற ஸ்லோகம் 1, அது நான் ஆரம்பத்திலேயே நான் இன்றைக்கி அனுசந்தானம் பண்ணியிருக்கேன். அந்த ஸ்லோகத்தில் ஒரு அற்புதமான விஷயம் சொல்லப்படுகிறது. நிறைய பேருக்கு அது தெரியாது. என்ன சொல்கிறது தெரியுமோ? வைதேகி சகிதம் சுரத்ருமதலே ஹைமே மகாமண்டபே மத்தியே புஷ்பகமாசனே மணிமயே வீராசனே சுஸ்திதம் அக்ரே வாச்சயதி பிரபஞ்சனசுதே தத்துவம் முனிபியः பரம் வியாக்கியாந்தம் பரதாதிபிஹி பரிவிருத்தம் ராமம் பஜே ஷியாமளம் அப்படின்னு ஒரு ஸ்லோகம். இந்த ஸ்லோகத்தில் ஒரு விஷயம், ஒரு நிகழ்ச்சி சொல்லப்படுகிறது. இது வால்மீகி ராமாயணத்தில் இல்லாத நிகழ்ச்சி. அதான் ரொம்ப ஆச்சரியம். 24,000 ஸ்லோகம் இருக்க, அந்த 24,000 ஸ்லோகத்தில் இந்த விஷயம் சொல்லப்படுது. ஆனால் இதில் இருக்குது, இந்த ஸ்லோகத்தில் இருக்குது. என்ன விஷயம்னு கேட்டால், ராமபிரான் ராவணனெல்லாம் முடிச்சுட்டு வதம் பண்ணி விட்டு அயோத்திக்கு வந்து பட்டாபிஷேகம் பண்ணி விடுறான். பட்டாபிஷேகம் பண்ணிட்ட உடனே அவர் ஒரு நாள் மண்டபத்தில் எழுதிருக்காராம், வசந்த மண்டபத்தில் எழுதிருக்காராம். அது சொல்கிறார், என்ன ஹைமே மகா மண்டபே, ஹேம மண்டபம், என்ன தங்கத்தாலான ஒரு மண்டபம். அது சுரத்ருமதலே மத்தியே சுரத்ருமதலே, நிறைய நல்ல மரங்களெல்லாம் வளர்ந்துருக்கு. அது தோட்டத்து நடுவில் கட்டப்பட்ட மண்டபம், வசந்த மண்டபம். அதில் ராமபிரான் எழுந்தருளி இருக்கிறான். எப்படி எழுந்தருளி இருக்கிறான்னா, வைதேகி சகிதம், சீதா பிராட்டியோடு கூட எழுந்தருளி இருந்தான் அந்த வசந்த மண்டபத்திலே. அது மட்டும் இல்லை, பரதாதிபிஹி பரிவிருத்தம், பரதன் சத்ருக்னன் எல்லாரும் கூட அவனோடு கூடவே இருக்கா. இளைய பெருமாள் சொல்லவே வேண்டாம், அவரும் கூடவே இருக்கார், எல்லாரும் சுற்றி இருக்கா. அந்த சமயத்தில் இன்னும் முனிபியः பரம், ரிஷிகளெல்லாம் கூட நிறைய பேர் அங்கே உட்காந்துருக்காள், எல்லாரும் எதிர்க்க. அப்படி இருக்கிற பொழுது என்ன பண்ணினான்னா, அக்ரே வாச்சயதி பிரபஞ்சனசுதே,
ஹனுமான் என்ன பண்ணினான்னா, பிரபஞ்சன சுதன்னா ஹனுமான், அவன் ராமபிரான் முன்னால் உட்காண்டு என்ன பண்ணுறான், இது வரைக்கும் இந்த ராமபிரானுடைய சரித்திரத்தில் என்னென்ன நடந்ததோ அதெல்லாம் கதையாக சொல்கிறான். ஹனுமான் சொல்கிறான், கதையாக சொல்கிறான். அந்த சமயத்தில் ராமபிரான் என்ன பண்ணுறாருன்னா, இன்னென்ன இடத்துல நடந்த இந்த நிகழ்ச்சிகளுக்கு இது தத்துவம், இது தத்துவம்னு அவர் என்ன பண்ண, தத்துவம் முனிபியப்பரம் வியாக்கியாந்தம், முனிபியப்பரம் தத்துவம் வியாக்கியாந்தம், இவரே போய் அதுக்கு என்ன தத்துவம்னு வியாக்கியானம் பண்ணார். அதாவது வால்மீகி ராமாயணம் அப்போ அவதரிக்கலை, ஆனால் வேற ஒரு ராமாயணம் இருந்திருக்கணும். ஏதோ ஒரு கதை அது இந்த மாதிரி காவியமாக இருந்ததா இல்லை வெறும் ப்ரோஸாக இருந்ததா பொயிட்ரியாக இருந்ததா நமக்கு தெரியாது. ஆனால் ஹனுமான் ஏதோ ஒரு கிரந்தத்தை வாசிக்கிறான் அவர் முன்னால். அந்த வாசிக்கிற அதை கேட்டுட்டு ஆஹா ஆமாம் ஆமான்னு தலையாட்டுறார். இப்படி நடந்தது நடந்தது நடந்தது. அவரே தன்னுடைய சரித்திரத்தை கேட்டுட்டு சக்கரவர்த்தி திருமனே தலையாட்டுறார். அவர் வியாக்கியானமும் பண்ணுறார். இதுக்கு அவரே வியாக்கியானமும் பண்ணினார். இது எப்போ நடந்ததுன்னு கேட்டால், அவர் வைதேகி சகிதம்னு சொல்லியிருக்கிறபடினால விராட்டியை பிரியறதுக்கு முன்னால் நடந்த நிகழ்ச்சின்னு தெரியுது. விராட்டியை பிரிஞ்ச பிற்பாடுன்னா இந்த வால்மீகி எழுதின ராமாயணம் அவர் பிராட்டியை பிரிஞ்ச பிற்பாடு. கதையை காட்டார், எழுதி முடித்தார். முடிக்கிற பொழுது லவகுஷாள் பறந்துட்டாள். இவருடைய ஆசிரமத்துக்கு வந்து லவகுஷாள் பறந்து அவளுக்கு இந்த ராமாயணத்தை கற்பித்து வைத்தார். இத்தத்தான் அவள் போய் ராமன் முன்னால் பாடினா. அதுலேருந்து தான் நமக்கு கிடைச்சதுன்னு சொல்கிறபடினால வால்மீகி எழுதின ராமாயணம் அவர் எழுதி முடிக்கிற வேளைக்கு சீதை அவருடைய ஆசிரமத்துக்கு வந்து சேர்ந்துட்டார். ஆனால் இந்த ஹனுமான் பாடினதுன்றது வாசித்ததுன்றது அதுக்கு முன்னாடி நடந்திருக்குன்னு தெரியுது. இன்னும் அது பாராயணத்தில் வந்து கொடுத்து. இது ராமாயணத்தில் இந்த கதை இல்லவே இல்லை. ஹனுமான் போய் இப்படி ஒரு ராமாயணத்தை பாராயணம் பண்ணினார், அதை கேட்டு ராமபிரானே சந்தோஷப்பட்டார்ன்ற வார்த்தை வால்மீகி ராமாயணத்தில் இல்லை. அது ஸ்லோகத்தை மறுபடியும் சொல்கிறேன். வைதேகி சகிதம் சுரத்ருமதலே ஹைமே மகாமண்டபே மத்தியே புஷ்பகமாசனே. புஷ்பகமாசனம் ஒரு நல்ல பூம்படுக்கை, அந்த ஆசனத்தில் எழுந்தருளிருக்கார். வீராசனே சுஸ்திதம், இந்த வீராசனம்னு சொல்லுவா. அப்படி எழுந்தருளிருக்கிற ஒரு ஆசனத்திற்கு வீராசனம்னு பேர். ஒரு காலம் அடிச்சுட்டு ஒரு காலம் தொங்க போட்டு இருக்கிற ஒரு ஆசனம் அது, அதற்கு வீராசனம்னு பேர். ராமபிரான் இப்படி எழுந்தருளிருக்கிறார். வீராசனே சுஸ்திதம் அக்ரே வாச்சயதி பிரபஞ்சன சுதே. முன்னால் நின்று பிரபஞ்சன சுதன் வாசிக்கிறான். பிரபஞ்சன சுத்தன்னா பிரபஞ்சனன்னா வாயுவுக்கு பேர், அவனுடைய சுத்தன் ஹனுமான். அவன் வாசிக்கிறான். அக்ரே வாச்சயதி பிரபஞ்சன சுதே தத்துவம் முனிபிய பரம் வியாக்கியாந்தம் பரதாதிபிகி பரிவிருத்தம் ராமம் பஜே ஷியாமளம். அப்படிப்பட்ட ராமபிரானை நான் வணங்குகிறேன் என்று அந்த ஸ்லோகம் சொல்லுகிறது. அதனால் இந்த ராமாயணத்தினுடைய தத்துவங்களை எல்லாம் ஏற்கனவே ருஷிகளுக்கே ராமபிரானே விளக்கி இருக்கிறான். அந்த ருஷிகளிடத்திலிருந்து பரம்பரையாக அந்த அர்த்தங்கள் எல்லாம் வந்து அது நம்ம ஆச்சாரிய பரம்பரையிலையும் வந்தது. அதனால தான் பெரிய திருமலை நம்பி என்கிற ஆச்சாரியரிடத்தில் போய் ஸ்ரீராமாயணத்தை எம்பெருமானார் ஒரு வருஷ காலம் காலக்ஷேபம் கேட்டார் அப்படின்ட்டு குரு பரம்பரையில் எழுதி வைத்திருக்கிறார். நன்னா ஆச்சரியமான விஷயம் அது கூட. பாருங்கள், ஸ்ரீராமாயணன்றது ரொம்ப எளிமையான சம்ஸ்கிருதம், சம்ஸ்கிருத காவியம். இப்போ சம்ஸ்கிருதன்றது ஒரு பாஷை தானே. அந்த பாஷையை எல்லாரும் சாதாரணமாக கற்றுனுட்டா அது புரியாத விஷயமே கிடையாது. ஏன்னா பாதி சப்தங்கள் நமக்கு அப்படியே காதில் விழுந்து விழுந்து நிறைய சப்தங்கள் தெரியும். என்ன அந்த இலக்கண வரம்புகள் தெரியாது, அவ்வளோதான். சாதாரண சம்ஸ்கிருதம் தெரிஞ்சவனுக்கு ஸ்ரீராமாயணத்தை வாச்சா ஸ்லோகம் புரியாத போகவே போகாது, ரொம்ப சுலபமாக இருக்கும். ஆனால் எம்பெருமானார் என்கிறவர் எப்படிப்பட்டவர் அப்படின்னு அவரை பற்றி சொல்கிற பொழுது, அவருடைய சரித்திரத்தை சொல்லுகிற பொழுது எப்படி சொல்லுகிறார்கள், ரொம்ப சின்ன வயசில் இருக்கிற பொழுது உபனிஷத் வாக்கியங்களுக்கு இவருடைய குருவாக இருந்த அந்த யாதவ பிரகாசர் என்கிறவர் தப்பான அர்த்தத்தை சொன்னார். அப்பொழுது ராமானுஜர் அவரை திருத்தினார்னு சொல்கிறார். இன்னும் சிறுபிராயத்தில் உபனிஷத் வாக்கியங்களுக்கு குரு சொன்ன அர்த்தத்தை திருத்தி இவர் வேற அர்த்தம் சொல்லியிருக்காருன்னு அவருடைய சரித்திரத்தில் வருது. அப்படிப்பட்ட ராமானுஜர் ராமாயணத்தை எதுக்கு போய் காலட்சேபம் கேட்கணும்? நீங்கள் யோசனை பண்ணி பாருங்கள். ஸ்ரீராமாயணன்றது என்ன? ஒன்றுமே இல்லை, ரொம்ப சுலபமான சம்ஸ்கிருதத்தில் இருக்குது. அவரும் சம்ஸ்கிருதத்தில் மகா பண்டிதராக இருக்கார். உபனிஷத்துக்களுக்கே இவர் விசேஷார்த்தம் சொல்கிறார். அப்படின்னா ஸ்ரீராமாயணத்தில் சொல்கிறதுல என்ன கஷ்டம்? ஆனால்
அவர் போய் ஒரு வருஷ காலம் திருமலையிலேயே தங்கியிருந்து திருப்பதியில் தங்கியிருந்து தம்முடைய மாத்துளர், அதாவது ராமானுஜருக்கு அந்த திருமலை நம்பி என்பவர் சொந்த மாமா, அவரிடத்துல காலட்சேபம் கேட்கிறார், ஸ்ரீராமாயணத்தை காலட்சேபம் கேட்கிறார். அப்படின்னா என்ன தெரியறது இல்லைன்னு, ஸ்ரீராமாயணம் என்றது அவ்வளவு காலட்சேபம் கேட்டு அறிய வேண்டிய ஒரு தத்துவ கிரந்தமே தவிர ஏதோ எல்லாரும் சொல்கிற மாதிரி அது கதை இல்லை. கதைன்னு பேர் வச்சுட்டு சொல்லக்கூடாது. அது கதாபாகத்தில் தான் தத்துவங்களும் சேர்த்து தெரிவிக்கப்படுகிறது என்று நாம் பார்க்கிறோம். அப்போது இந்த இடத்துல அப்படிப்பட்ட அந்த ஸ்ரீராமாயணம் அதனுடைய தத்துவங்களை எல்லாம் தெரிவிக்கிறார்னு சொன்னால் என்ன மாதிரியான தத்துவங்கள், என்ன மாதிரியான ரகசியங்கள், தத்துவம்னு சொன்னாலும் ரகசியம்னு சொன்னாலும் கிட்டத்தட்ட ஒரே அர்த்தம் தான் வைத்துக் கொள்ளுங்கள். ஏன்னா அந்த காலத்தில் தத்துவங்களை எல்லாம் ரகசியமாகத்தான் சொல்லிட்டு இருந்தார். எல்லாருக்கும் வெளிப்படையாக அப்படி சொல்லிட முடியாது. ஏன்னா அது புரிஞ்சிக்கிற சக்தி எல்லாருக்கும் வேணுன்றதுனால கொஞ்சம் ஏகாந்தமாக வச்சு சொல்லிட்டு இருந்தா அந்த காரியங்கள். சரி, அது இருக்கட்டும். இப்போது முதல்ல நாம் என்ன பார்த்தோம் என்னால் எம்பெருமானுடைய அவதாரம். அவன் என்ன பண்ணினான், ததஸ்த துவாதசே மாசே சைத்திரே நவமிகே திதௌ என்று நவமி திதியில் அவன் அவதரித்தான்னு பார்த்தோம். அந்த இடத்துல தான் ஒரு கேள்வி என்ன கேட்டான்னா, எதுக்காக அவதரிக்கணும், வேண்டியது இல்லையே, இப்போ அவதாரத்துக்கு என்ன பிரயோஜனம்னு கேட்டான். பகவத்கீதையில் அவதாரத்துக்கு 3 காரணம் சொல்கிறான் பகவான். அது ராமாவதாரத்துக்கு பிற்பட்டது தான், இருந்தாலும் அது எல்லா காலத்துலேயும் உள்ளது தான். அதை கண்ணன் சொன்னது கண்ணன் என்கிறது தான் விஷயமே தவிர வேறொன்றில்லை. எதுக்காக பகவானுடைய அவதாரங்கள் ஏற்படுகின்றன என்று கேட்கிற பொழுது எல்லாருக்கும் தெரிஞ்ச ஸ்லோகம்தான் அது. பரித்ராணாய சாதூனாம் விநாசாய ச துஷ்கிருதாம் தர்ம சம்ஸ்தாபனார்த்தாய சம்பவாமி யுகே யுகே. பகவான் சொல்லியிருக்கான், என்ன சொல்லியிருக்கான், பரித்ராணாய சாதூனாம், நல்லவர்களை காப்பாற்றுவதற்காக, விநாசாய ச துஷ்கிருதாம், துஷ்டர்களை அழிப்பதற்காக, தர்ம சம்ஸ்தாபனார்த்தாய, தர்மத்தை நிலைநாட்டுவதற்காக, யுகே யுகே சம்பவாமி, ஒவ்வொரு யுகத்திலையும் நான் பறக்கிறேன். அவ்வளவுதான். நல்லவாளை காப்பாற்றணும், கெட்டவாளை அழிக்கணும், தர்மத்தை நிலைநாட்டணும். இது 3 தான் அவதாரத்துக்கு பிரயோஜனம் என்பதாக அவனே சொல்கிறான் பகவத்கீதை. இப்போ இதில் தான் என்ன கேள்வி கேட்டேன் என்றால், இதெல்லாம் பண்ணுறதுக்கு அவதாரம் பண்ணித்தான் ஆகணுமா, அதுதான் கேள்வி. என்ன கேள்வின்னா, இதெல்லாம் பண்ண வேண்டியது அவசியம். நல்லவர்களை காப்பாற்றணும், கெட்டவர்களை அழிக்கணும், தர்மத்தை ஸ்தாபனம் பண்ணணும், அது வாஸ்தவம் தான். ஆனால் இதற்கு பகவான் அவதரிக்காமல் இந்த காரியத்தை பண்ண முடியுமா, முடியாது. அவதாரன்றதுக்கு என்ன அர்த்தம், அவதரதி, சம்ஸ்கிருதத்தில் அவனக்க கீழேன்னு அர்த்தம். அவன கீழே, தரத்தின்னா இறங்குகிறான்னு அர்த்தம். இப்போ அவ்வளவு வசந்த ஸ்தானத்திலிருந்து கீழே இறங்குகிறான். பரமபதன்றது மேலே இருக்குது, அங்கேருந்து கீழே இறங்குகிறான். அது அந்த அர்த்தமும் சொல்லலாம். அல்லது இன்னொரு அர்த்தமும் சொல்லலாம், ரொம்ப உயர்ந்த நிலையில் இருக்கிறவன் தன்னுடைய மேன்மையெல்லாம் பாராமல் அதை விட்டுட்டு கீழே இறங்கி வருகிறான். எவ்வளோ பெரியவர், எவ்வளோ இறங்கி வந்துட்டார் பாருங்க அப்படின்னு சாமானியமாக வார்த்தை சொல்கிற பொழுது அங்கே இறங்கி வருதல் என்கிறது இடத்தை பொறுத்தல்ல. மாடியிலேருந்து கீழே இறங்கி வந்தார்னு அந்த அர்த்தத்தில் சொல்லலை. இந்த கௌரவம் பார்க்காமல் தன்னுடைய மேன்மையெல்லாம் கழட்டி வச்சுட்டு ரொம்ப தன்னை தாழ விட்டு கொண்டு அப்படி எளிமையாக வருகிற நிலைக்கு அந்த இறங்கி வருதல்னு சொல்கிறோம். அதுவும் இறங்கி வருதல் தான் இல்லையா? அப்போது பகவானுக்கு அவதாரம் சொல்கிறதுக்கு 2 அர்த்தத்தையுமே கொள்ளலாம். உயர்ந்த ஸ்தானமான பரமபதம் அது எங்கே இருக்குதுன்னு கேட்டால், இங்கேருந்து மேலே 7 லோகம் சொல்கிறா, கடைசியாக இருக்கிற லோகம் சத்தியலோகம்னு சொல்கிறா. சத்தியலோகத்துக்கு மேலே இருக்கக்கூடிய லோகத்திற்குத்தான் வைகுண்டம்னு பேர். அவ்வளவு மேலேருந்து கீழே இறங்கி வரான், அதனால் இறங்கி வருகிறான். அப்படி இல்லை, அவ்வளவு மேன்மை உடையவன் இந்த உலகத்தில் ஒரு மனிதனை போலே வாழ்கிறான். முக்கியமாக ஸ்ரீராமாவதாரத்தில் மனுஷத்தன்மைக்கு மீறி காரியமே செய்யல். அது ரொம்ப மனுஷத்தன்மையை தவிர வேறு எத்தையும் கொள்றதில்லைன்னு ஒரு விரதமே வச்சுட்டான். இதே கிருஷ்ணாவதாரத்தில் பார்த்துருக்கலாம்னா அப்படி கிடையாது. திடீர்னு ஒரு சக்கராயுதத்தை எடுத்து விடுவார், திடீர்னு மலையை எடுத்து தூக்குறார். அப்படின்னா இதெல்லாம் மனுஷத்தன்மைக்கு சேர்ந்த காரியங்களே கிடையாது. இப்போ கோவர்தன மலையை தூக்கி நான் கண்ணன்னு சொன்னான், உடனே அங்கே பக்கத்தில் இருக்கிறவாள்லாம் கேட்குறாப்பா, யாரா மலையை எடுத்து தூக்குறியே, நீ தெய்வவா தானவவா யக்ஷோவா கந்தர்வ ஏவவா, யார் நீ, தேவனா தானவனா அப்படின்னுலாம் கேட்குறான். உடனே அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவளுக்கு மறக்க பண்ணிவிட்டான். உடனே அந்த கேள்வியை மறக்க பண்ணிவிட்டான். அது வேறு விஷயம், அது கிருஷ்ணாவதாரம்.
திடீர்னு நினச்சா சக்கராயுதத்தை எடுப்பார். பறக்கச்சியே சக்கரங்களோடு பறந்தார் கண்ணபிரான். ஆனால் அதெல்லாம் ராமபிரானுக்கு கிடையவே கிடையாது. மறந்து கூட தன்னுடைய அதிமானுஷமான சக்தி அப்படின்றதே கிடையாது. அதிமானுஷம்னா என்ன அர்த்தம்? மனிதத்தன்மைக்கு மீறிய செயல் எதையுமே பண்ணது. ஒன்று கூட பாருங்களேன், சமுத்திரத்தை தாண்டணும், என்ன பண்ணுறது? ஹனுமான் என்ன பண்ணினார் அப்படின்னா, அவர் ஜெய் சீதாராமனார் போய் சேர்ந்துட்டார். ஆகாசம் வழியாக எகிரி போயிட்டார். இவர் ராமபிரானுடைய நாமத்தை சொன்னவர், அவர் போனார். அந்த நாமத்துக்கு உடையவரான ராமபிரான் ஐயோ இவ்வளோ பெரிய சமுத்திரத்தை எப்படி தாண்டுறது, அப்புறமேயோ மகோததிஹி அப்படின்னு பயப்படுறாரு. இந்த சமுத்திரத்தை எப்படி தாண்டுறது? என்ன சுவாமி, என்ன இவருடைய அடியவனே தாண்டிட்டானே அப்படின்னா, அவன் வாயு புத்திரன், அவன் தேவயோனி, இவர் மனுஷன். அதனால் இவரையும் அவரையும் ஒன்றா சேர்க்கக்கூடாது. அந்த அவதாரத்தில் இவருக்கு சக்தி உண்டுன்றது வேறு, அது வேறு இடத்துல. அந்த இடத்துல அவருக்கு சக்தியை அவர் வெளிப்படுத்துறது இல்லைன்னு வச்சுருட்டார். அதனால் அதுக்கப்புறம் அவர் உபவாசம் இருந்தார். மேலே கதையெல்லாம் வரப்போகிறது நமக்கே தெரியும். சமுத்திரராஜனை நோக்கி சரணாகதி பண்ணுறார். அப்புறம் அவனிடத்தில் அனுமதி வாங்கிட்டு சமுத்திரத்தில் அணை கட்டுறாருன்னு எல்லாம் பார்க்குறோம். இதெல்லாம் எதுக்கு? இத்தனை காரியங்கள் எதுக்கு பண்ணணும்? மனுஷ பாவனைக்கு சேரத்தான் காரியம் பண்ணணும், அது மீறி பண்ணக்கூடாதுன்னு வச்சு விட்டார். ஏன்னா ராமாவதாரத்தில் மனிதனாயே இருந்தார். இப்படி வந்து மனிதனாய் பிறந்துதான் இந்த காரியத்தை செய்யணும், என்ன கட்டாயம்? அதுதான் கேள்வி. இப்போ இந்த நல்லவர்களை காத்தல், தீயவர்களை அழித்தல், தர்மத்தை நிலைநாட்டுதல் என்கிறதை அவர் வந்து அவதாரம் பண்ணித்தான் பண்ண முடியும்னு சொன்னால், அப்போ அவரும் அளவுபட்ட சக்தி உடையவர் தான், அளவற்ற சக்தி உடையவர் கிடையாதுன்னு அர்த்தமாயிடும். அளவற்ற சக்தி உடையவராக இருந்தால் என்ன அர்த்தம்? இதெல்லாம் கூட தன்னுடைய சங்கல்பத்தாலேயே பண்ணிவிடணும். இல்லை, அவருக்கு இதெல்லாம் கூட பண்ணுறதுக்கு, சங்கல்பத்தால் பண்ணுறதுக்கு அவருக்கு சக்தி உண்டு, ஆனால் பண்ணலை. வந்து அவதரித்தார். ஏன் அவதரித்தார்? இந்த காரியங்கள் அவசியம் பண்ண வேண்டியது தான், ஆனால் அதற்கு அவதாரம் பண்ணி பண்ணணுமா? இப்போ நான் என்ன சொல்கிறேன், இந்த 3 பிரயோஜனம்னு சொல்கிறதையே விட்டுவிடலாம். என்னை கேட்டால் ஒரே பிரயோஜனமாக சொல்லிவிடலாம். என்ன பிரயோஜனம்னா, இப்போ தீயவர்களை அழித்தல்னு ஒன்று சொன்னாரோ இல்லையோ, நம்முடைய பார்வையில் பார்க்குற பொழுது அதுதான் தோணும். தீயவர்களை அழித்தல் தான் முக்கியமான பிரயோஜனம். தீயவர்களை அழித்தால் நல்லவர்கள் காப்பாற்றப்படுகிறார்கள். தீயவர்களை அழித்தால் தர்மமும் ரட்சிக்கப்பட்டு விடுகிறது. தர்மத்தை நடக்க விடாமல் தடுக்கிறவாறு தீயவர்கள். நல்லவர்களை துன்புறுத்துபவர்கள் யார்? தீயவர்கள். அப்போ என்ன பண்ண, இப்போ ராட்சசால வதம் பண்ணிட்டா ரிஷிகளும் காப்பாற்றப்பட்டு விடுகிறார்கள், தர்மமும் நிலையாட்டப்படுகிறது. அப்போது 3 பிரயோஜனமாக இதை சொல்ல வேண்டிய அவசியமே இல்லையே. பரித்ராணாய சாதுனாம் விநாசாய துஷ்கிருதாம் தர்ம சம்ஸ்தாபனார்த்தாயான்னு 3 எதுக்கு சொல்லணும்? அது ஒன்றே ஒன்று போருமே அப்படின்னு கூட கேள்வி கேட்கலாம். சரி, அந்த ஒன்றையும் கூட இங்கே வந்து தான் அவன் பண்ணணும்னு அவசியம் இல்லை. இருக்கிற இடத்துல இருந்து கொண்டு ராவணா துவஸ்தோ பவத்து அப்படின்னு நினச்சான்னு வச்சுக்கோ, ராவணன் அழிந்துபட கடவன் அப்படின்னா போயிடுறான். இதுக்கு என்ன பகவான் வந்து அவதரிக்கணுமா? இப்போ நம்ம எல்லாம் அழிக்கணும்னா பெருமாள் அவதாரமாக பண்ணணும். எனக்கோ ஒரு நாள் ஆயுசம் முடிச்சா போயிட்டே இருக்கா அவ்வளவா? இதுக்கெல்லாம் என்ன சிரமம் பண்ணணும்? ஒன்றுமே வேண்டாமே. இதுக்கு எதுக்கு என்னமோ வந்து அவதரித்து இப்படி காரியம் பண்ணினார் அப்படி பண்ணினார்னு சொல்ல வேண்டிய அவசியம் என்ன என்கிறது கேள்வி. சரி, கேள்வியே சொல்லிட்டு இருந்தா ரொம்ப இதுவாக போடும், கடைசியில் பதிலை கொண்டு வந்துவிடும். அப்படி என்ன காரணம் அப்படின்னு பார்த்தால், எல்லாம் வல்லவன் என்று இருந்தாலும் கூட சில காரியங்களை செய்வதற்கு அவன் வந்துதான் ஆக வேணும். அது அவனுடைய சக்தியினுடைய குறைபாடு அல்ல. பின்ன யார் எதனுடைய குறைபாடுன்னா, அந்த செயலினுடைய ஒரு தன்மை அப்படிப்பட்டதுன்னு. இப்போ அதுக்கு ஒரு உதாரணம் சொல்லணும். என்ன உதாரணம் அப்படின்னா, ஒரு சின்ன கதை சொல்கிறேன் கேளுங்க. இது இதுவே இல்லை, ஒரு சாதாரண லௌகிகமான ஒரு கதை. இது ஒரு பெரிய கோடீஸ்வரர் இருக்கார். ஒரு கற்பனை தான் இது, யார் என்னன்னு இல்லை, வெறும் கற்பனை. ரொம்ப பெரிய கோடீஸ்வரர். அவரிடத்துல இல்லாத பணமே கிடையாது. ஆயிரக்கணக்கான கோடி ரூபாய்னு சொல்கிறாள். அதுக்கெல்லாம் எத்தனை செய்வார்னே நமக்கு தெரியாது. நம்ம சொல்கிறா, பேப்பரில் வாசிக்கிறோம், அவ்வளோதான். நமக்கு அதெல்லாம் தெரியாது. அந்த மாதிரி வச்சுருக்கா சில பேர் பணத்தை. இப்போ அவர் என்னன்னா பெரிய வியாபாரம் பண்ணுறார், ஊராக சுற்றுறார். ஒரு நிமிஷத்துக்கு அவர் 1 கோடி சம்பாதிக்கிறார் அப்படின்லாம் சொல்கிறாள். அந்த மாதிரிலாம் இருக்கிறவர் ஒரு பெரிய பணக்காரர்னு நீங்கள் கற்பனையில் நினைத்து கொள்ளுங்கள். அவர் எங்கெங்கேயோ சுற்றிருக்கார். அவர் ஒரு நாள் தன்னுடைய கிரகத்துக்கும் வரார். மாதத்தில் ஒரு நாளாவது ஆற்றுக்கு வருகிறோ இல்லையோ, என்ன வியாபாரம் பண்ணிட்டு இருந்தாலும் ஒரு நாள் அந்த உடனே குடும்பத்தை அப்படியே பார்க்குறார். எல்லோரும் சௌக்கியமாக இருக்கீங்களா, உங்களுக்கு ஒன்றும் குறையிலையே, நன்னா இருக்கீங்களோ இல்லையோ, ஆஹா அதுக்கு என்ன குறை அப்படின்னு. வேண்டியதெல்லாம் கிடைக்கிறதா, என்ன குறை, எத்தனை பணம் இருக்குது, ஆற்று வாசலில் எத்தனை கார் நிற்கிறது,
எத்தனை இருக்குது, சொந்தமாக இப்போ ஏரோப்ளைனே இருக்குது, எல்லாம் இருக்குது, ஒரு குறையும் இல்லை. ஒன்று எங்கே எது வேணாலும் வேண்டியது இருக்குது அப்படின்னு. அப்போ உங்களுக்கு ஒரு குறையும் கிடையாதா அப்படின்னு ஆற்றுல இருக்கிறவளை பார்த்து கேட்டார். அதுக்கு அவள் என்ன சொன்னாலாம், அப்படி இருக்க முடியுமா, குறையே இல்லாத இருக்க முடியுமா, எங்களுக்கும் குறை உண்டுன்னு சொன்னாள். என்ன குறை சொல்லுங்க, உலகத்தினுடைய எந்த மூலையில் இருந்தாலும் இப்போவே வரவழைச்சு விட்றோம், எத்தனை பணம் செலவழிஞ்சாலும் பரவாயில்ல, எத்தனை கோட்டி செலவழிஞ்சாலும் இந்த நிமிஷத்தில் அடுத்த நிமிஷத்தில் உங்களுக்கு வந்து சேரும்படியாக பண்ணுறேன், என்ன குறை சொல்லுங்க அப்படின்னு. அதெல்லாம் இல்லைன்னாலும் பின்ன என்ன குறைன்னா, நீங்கள் எல்லா காரியத்தையும் விட்டுட்டு ஒரு வாரம் எங்களோட படுத்துக்கணும், எங்களோட தூங்கணும், எங்களோட எழுந்திருக்கணும், எங்களோட பேசணும், இதுதான் எங்களுக்கு வேணும். நீ வியாபாரம்னு சொல்லிட்டு ஊராக சுற்றின்னு இருக்கேன், உன்னை பார்க்குறதே கஷ்டமாக இருக்குது, உன்னோட எப்போ பொழுது போக்குறது. அப்போ என்ன பண்ணணும், நீ எல்லா காரியத்தையும் விட்டுட்டு நீ எங்களோட உட்காரணும், ஒரு வாரமாவது எங்களோட குடும்பத்தோடு இருக்கணும், நீ அது இல்லையேன்றது தான் எங்களுக்கு குறை அப்படின்னு அந்த எஜமானனை பார்த்து சொல்கிறாங்க. இந்த குறையை தீர்க்கிறதுக்கு எவ்வளோ பணம் செலவழிக்க நீங்கள் சொல்லுங்க பார்க்கலாம். எவ்வளோ பணம் செலவழித்தா இந்த குறை தீரும் அப்படின்னா, இந்த குறையை தீர்க்கிறதுக்கு பணம் செலவழிக்க முடியாது, அவன் தான் வந்தான் இல்லையா. இது நல்லா புரியுறதோ இல்லையா. இப்போ அவரே நேரம் வந்தாலுடைய இந்த குறை தீராது. அதுபோல் இந்த இடத்துல பரித்ராணாய சாதுனாம் விநாசாய துஷ்கிருதான்னு சொல்கிற பொழுது முதல்ல அந்த சாது பரித்ராணம் அப்படின்னு சொன்னோம் இல்லையோ, நல்லோர்களை காத்தல் அப்படின்னு ஒரு விஷயம் சொன்னேனே, அந்த நல்லோர்களை காத்தல்னா என்ன அப்படின்றத முதல்ல நாம் நிர்ணயம் பண்ணணும். நல்லவர்களை காப்பாற்றுறதுன்னா ஏதோ ஒரு ஆட்டுதாள் இம்சை பண்ணுறான் அதனால் அவளை காப்பாற்றுறதுன்னு அது விஷயம் இல்லை. பின்ன என்னன்னு கேட்டால், எம்பெருமானை கண்ணால் நேர சேவிக்கணும், அவனை கையாலே தழுவி பரிமாறணும், அவனுக்கு தங்கள் கையால் புஷ்பங்களை அவனுடைய திருவடிகளை சமர்ப்பிக்கணும், அத்தை அவன் தங்கள் கண் முன்னாலே ஏற்றுக்கொள்ளணும் அப்படின்னு இதெல்லாம் எதிர்பார்க்கிறான் அடியவர்கள். இப்படிப்பட்ட அடியவர்களுக்கு அவன் தன்னை கொடுத்தால் அல்லது அவளுடைய துக்கம் தீராது. அப்போ சாதுக்கள் என்னால் ஆர் அப்படின்றத பற்றி இவர் எம்பெருமானார் ஸ்ரீபாஷ்யத்தில், அதாவது கீதா பாஷ்யத்தில் ஒரு ரொம்ப அழகாக அர்த்தம் காட்டுறார். அது அப்படியே சொல்கிற பாருங்க. சாதவா உக்தலக்ஷணசீலாக வைஷ்ணவ அக்ரேசராக மத் சமாசிரேணே பிரவருத்தாக மன் நாம கர்ம ஸ்வரூபாணாம் வாங்மனசா கோச்சரத்தையா மத் தர்ஷனேன வினா ஸ்வாத்மதாரண போஷணாதிக்கம் அலபமானாக. என்னுடைய தர்ஷனேன வினா, என்னை கண்ணால் காணலைன்னா அவளுக்கு உயிரே தரிச்சிருக்கு இல்லையா, அப்படி இருக்காளாம் அடியவர்கள். அப்புறம் க்ஷணமாத்திர காலம் கல்பகோட்டி சகசிரம் மன்வானாக, என்னை பிரிந்திருக்கிற ஒரு கணத்தை ஒரு கல்பகோட்டி காலமாக நினைத்திருக்கிறார்கள் அவர்கள். அப்புறம் பிரதிஷ்டில காத்ராக, அப்படியே என்னை நினைத்தவாறே அவர்களுக்கெல்லாம் உள்ளலாம் முருகி குரல் தொழிந்தேன் உடம்பெல்லாம் கண்ணநீர் சோறார் என்று சொல்லும் காலாழும் நெஞ்சடியும் கண் சுழலும். அப்படியே பகவானை நினைச்ச உடனே அவளுக்கெல்லாம் அப்படியே உடம்பு மயில் கூச்சல் இருக்கிறதா. பைவைஹூ இதி மத் ஸ்வரூப சேஷ்டித அவலோகன ஆலாபாதி தானேன தேஷாம் பரித்ராணாய. அப்படி இருக்கிற அடியவர்களுக்கு நான் அவளை ரட்சிக்கிறதுன்னா என்ன ரட்சணம் தெரியுமா? அவளுக்கு ஏதோ வேலைக்கு சாதம் கொடுத்துட்டா ரட்சணம்னு அது இல்லை. பின்ன என்ன அர்த்தம்னா, என்னையே அவர்கள் முன்னாலே கொண்டு போய் நிறுத்தி என்னை அவர்கள் சேவிக்கும்படி பண்ணுறது தான் அவளுக்கு ரட்சணம் அந்த அடியவர்களுக்கு. அப்படிப்பட்ட அடியவர்களுக்கு தன்னை கொண்டு போய் கொடுத்தல் இருக்க, அதுதான் ரட்சணம். இதுக்குத்தான் அவதாரங்கள். இப்போ இதை அவதாரத்தால் தான் பண்ண முடியுமே தவிர வேறு விதமாக அவளை பண்ண முடியாது. இப்போ அந்த தன்னை கொண்டு போய் கொடுத்து அவர்களை அனுபவிக்கும்படி பண்ணுறது அப்படின்றது என்ன, அதைத்தான் சொல்கிறார். இப்போது என்ன ஆழ்வார்களெல்லாம் கூட சொல்கிறார். முக்கியமாக ஒரு சரித்திரம் எடுத்து பாருங்கள், ரொம்ப அழகான இது விஷயம் இது. கஜேந்திர ஆழ்வான், அவனுடைய சரித்திரம் எல்லாருக்கும் தெரியும். முதலையாலே இழுக்கப்பட்டான், அவனை பெருமாள் போய் ரட்சிச்சார். இது கதை எல்லாருக்கும் தெரியும். ஆழ்வார் நம்ம ஊர் பாசுரமே பாடியிருக்கார், திருவல்லிக்கேணி பாசுரம். மீனமர் பொய்கை நான்மலர் பொய்வான் வேட்கையினோடு சென்றிழிந்த காணமர் வேழம். இந்த வேட்கையினோடுன்ற, வேட்கைன்னா ரொம்ப ஆசைன்னு அர்த்தம். என்ன வேட்கை? இந்த பூவை பறித்து நாமே எம்பெருமானுடைய திருவடிகளில் சமர்ப்பிச்சு விடணும். அதுதான் பறிக்கிற காலத்திலேயே அது எம்பெருமானுடைய திருவடிகளில் நேர போய் நாம் சமர்ப்பிக்கணும் அப்படின்றது தான் அவனுக்கு வேட்கை. அந்த வேட்கையைத்தான் சொல்கிறார் இந்த பாசுரத்தில். வேட்கையினோடு சென்றிழிந்த காணமர் வேழம் கரா அதன் காலினை கதுவா. அப்புறம் கையெடுத்து அலரா. ஆழ்வார் பாசுரத்தில் கொஞ்சம் முன்ன பின்ன சொல்லியிருக்காரு. பயந்துட்டார் ஆழ்வார். முதல்ல வரதுக்கு முன்னாடியே ஆழ்வார் பயந்துட்டார்னு வேடிக்கையாக சொல்லுவார்.
இல்லையா? காணவ கையெடுத்தலரா கராவதன் காலினை கதுவான்ற பாசுரத்தில் முதல்ல வந்து காலை பிடிச்சுட்டு கொடுத்து உடனே என்ன ஆகிடுத்த எம்பெருமான் ஓடி வந்தான். அந்த இடத்துல ஓடி வந்தான்றத என்னமாலாம் விவரிச்சிருக்கா நம்ம ஆச்சாரியால். அந்த கஜேந்திர ஆழ்வானுக்கு அனுகிரகம் பண்ணுறதுக்காக அவன் ஓடி வந்த அந்த ஒரு இது இருக்க, அது ரொம்ப ஆச்சரியம். என்ன சொல்கிறாருன்னா, அவன் ஓடி வந்தானா. எப்படி வந்தான்னா, பரமபதத்தில் பிராட்டியோடு உட்காண்டிருந்தான். பிராட்டியோடு உட்காண்டிருந்தவன் திடீர்னு என்ன ஆகிடுது, அவளோட ஒன்றுமே சொல்லிக்கணும். தப்பு 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 தான் எழுந்து ஓடினான். எப்படி ஓடினான்னு ஓடினது சொல்கிறார். அதந்திரித தமூபதி பிரகித ஹஸ்தம் அஸ்வீகிருத மணிபாதுகம் அவாகன பரிஷ்கிரியம் கிமிதி குல ஆகுல அந்தப்புரம் அவாகன பரிஷ்கிரியம் பதகராஜம் ஆரோகத கரிப்பிரவர பிருங்கிதே பகவதஸ்வராயை நமஹ. பராசர பட்டர் அந்த சரித்திரத்தை அவ்வளோ அழகாக அனுபவிக்கிறார். என்ன பண்ணுன்னா, நித்தியம் பரமத்தில் உட்காந்துருந்தான்னா அவருக்குன்னு சில என்ன சொல்கிறது முறைகள் உண்டு. நம்ம என்ன சொல்கிறோம், புரோட்டோகால் சொல்கிறாள். அதுதான் அப்படி சட்டனை ஒரு சில காரியத்தை பண்ணிடக்கூடாது. என்ன பண்ணால் அதந்திரித்த அந்த சேன முதலியார்னு ஒருத்தர் இருப்பார், விஸ்வக்சேனர்னு பேர் வரும். இவர் அந்த ஆசனத்தில் இந்த எழுந்தால் நேரம் போய் இந்த விஸ்வக்சேனர் வந்து என்ன பண்ணால் கை கொடுப்போம், கையிலாக கொடுப்போம். அந்த கையை பிடிச்சிட்டு தான் வரணும். அவளுக்கு நடக்கிறதுக்கு சக்தி இருந்தால் கூட அது அப்படி தான் வழக்கம். இப்போ சொல்கிறேன், இப்போ இந்த காலத்தில் சொல்லலையா, ஒரு பெரிய பிரமுகர் வராருனாக்கா அவர் காரை திறந்துன்னு கார்லேருந்து காரை திறந்துட்டு வரக்கூடாது. வெளியில் போய் ஒரு கார் திறக்கணும். கார் திறக்க தெரியாதா உள்ளே இருக்கிறவருக்கு, இல்லை அவருக்கு திறக்கிறது கை கால் இல்லையா அப்படின்னு யாராவது கேட்பாளான்னா அது இல்லை. அது ஒரு என்ன சொல்கிறது, ஸ்தான கௌரவம். அது புரோட்டோகால் சொல்கிறாது இல்லை, ஸ்தான கௌரவம். அது அந்த மாதிரி சேன முதலியாருக்கு பெருமாள் எழுந்துள்ளணும்னா ஒரு ஸ்தான கௌரவம் என்னென்னா, அப்படி கையை பிடி வானமாமல சுவாமிக்கு அப்படி தான் வழக்கம். அவருக்கு என்ன, அவருக்கெல்லாம் ஸ்தான கௌரவம். கோவிலுக்கு போகிறான்னு ரெண்டு பக்கம் ரெண்டு பேர் கையை பிடிச்சிட்டு தான் போகிறோம். பார்ஸ்வதப்பாணி பத்மாபியாம் பரிகிருஷ்ய பவத் பிரியவ். தனியாக போகக்கூடாது. அவா ஊரில் அது பண்ண. இந்த ஊரில் வந்தாக்கா இப்போ கோஷ்டியில் வரணும், ரெண்டு பேர் பிடிச்சின்னு வரணும்னா இங்கே முடியாது. ஏன்னா நம்ம கோஷ்டி ஆச்சு, அது வேறு விஷயம். அவா ஊரில் அப்படி தான் வழக்கம். ரெண்டு பக்கம் கையை பிடிச்சிட்டு போகணும். அதெல்லாம் அவளுக்கு பெரிய கௌரவங்கள் வச்சுருக்காங்க. எல்லாம் ராஜசன்யாசிகள்னு பேர் அவளுக்கு. அந்த மாதிரி இன்னும் கூட நீங்கள் இவாளெல்லாம் பார்த்தா நான் கூட ஏதோ ஒரு இதில் கூட பார்த்தேன், சிருங்கேரி சங்கராச்சார் கூட பார்த்தேன். அந்த மாதிரி தான் அவள் இப்படி ரெண்டு பேர் பிடிச்சிட்டு தான் வராங்க. சின்ன பிள்ளை, ஆனால் ரெண்டு பேர் பிடிச்சிட்டு வரணும். அது நம்ம வச்சுருக்கா அந்த மாதிரி. அதெல்லாம் அந்த மாதிரி ஆனால் அன்றைக்கி சேன முதலியார் கையிலாக கொடுக்கணும். அப்புறம் இன்னொருத்தர் வந்து அந்த பாதுகையை கொண்டு வந்து அப்படி சமர்ப்பிப்பார். அந்த பாதுகையை அவர் திருவடியில் சமர்ப்பிக்கணும். அதுக்கப்புறம் அவர் நடந்து போகணும். இப்படியெல்லாம் வழக்கம் உண்டு. ஆனால் இந்த கஜேந்திர ஆழ்வான் கரையில் கதறினானே, மடுவின் கரையில் ஆதி மூலமேன்னு சொன்னானே, உடனே அந்த சமயத்தில் என்ன பண்ணினான்னா அதந்திரித சமூபதி பிரகித ஹஸ்தம். அன்றைக்கி சேன முதலியார் கையிலாக கொடுக்கவே இல்லை. தபால் எழுந்துட்டார் பெருமாள். அஸ்வீகிருத மணிபாதுகம் என்ன பண்ணிட்டார்னா, காலில் பாதுகையே சமர்ப்பிச்சுக்கல. கிமிதிச்ச ஆகுல அந்தப்புரம். என்ன ஆகிப்போச்சு இன்னைக்கு எம்பெருமானுக்கு? அந்த புறத்தில் இருக்கிறவாள் தினமும் பைத்தியம் பிடிச்ச மாதிரி ஓடுறாரு பெருமாள். இன்னைக்கு என்ன ஆச்சு இவருக்கு புரியலையே அப்படின்னு அவள் உள்ளே இருக்கிறவாள்லாம் தகிச்சு போயிட்டு நிற்கிறாளாம். அவாகன பரிஷ்கிரியம். வாசலில் வெளியில் வந்தார். அவர் கருடாழ்வான், அவர் மேலே தான் ஏறி இவர் போகணும் இப்போ. ஆனால் கருடாழ்வான் என்னன்னா அவர் பாட்டுக்கு உலாத்தின்னு இருக்கார். ஏதோ இங்கே பெருமாள் வரப்போகிறாருன்னு அவருக்கு தெரியாது. முன்னாலேயே சொல்லுவார், இவர் வரப்போகிறாருன்னு முன்னாலேயே தகவல் சொல்லிடுவாள் இல்லையோ. அவர் அதுக்கு வேண்டிய சித்தங்கள்லாம் பண்ணிட்டு இருப்பார். மேலே ஒரு வாகன பரிஷ்கிரியானா அதுக்கு வேண்டிய துணியை போட்டு அம்பாரியை போட்டு அதெல்லாம் பண்ணி அவர் ஏழணும். அவர் ஒன்றுமே இல்லை. உடனே இவர் என்ன பண்ணார், பாஞ்சி ஏறிட்டார் அவர் மேலே. அவர் ஒன்றுமே பண்ணலை. அவாகன பரிஷ்கிரிஜம் பதகராஜம் ஆரோகதா. அது ரொம்ப ஆச்சரியமான சப்த பிரயோகம். அது ஆரோகதான்னா என்ன அர்த்தம்னா, ஆரோகணம் பண்ணினான்னு அர்த்தம் இல்லை. ஆரோகதா ஆரோகணம் பண்ணி கொண்டு இருக்கிறான்னு அர்த்தம். அவனை கருடனை போன்னு சொல்லிட்டு நீ போன்னு சொல்லிட்டு அப்படியே தொங்கிட்டே போனார்னா அந்த கருடன் மேலே இன்னும் முழுக்க கூட ஏறலை. சில பேர் இந்த கார் ஓடிட்டே இருக்கிச்சே ஏறுறாள். அந்த மாதிரி இது வந்து ப்ரெசன்ட் கண்டினியூஸில் போட்டிருக்காரு இங்கே சப்தத்தை பராசரப்பட்டு. அவ்வளவு வேகம் வேணுன்றார். வேகம். கரிப்பிரவர பிரம்ஹிதே பகவத ஸ்வராயை நமஹ. பகவானுக்கு நமஸ்காரம் சொல்லலை, பகவானுடைய இந்த வேகத்துக்கு நமஸ்காரம். அந்த கஜேந்திர ஆழ்வானை காப்பாற்றணுன்ற அந்த வேகத்துக்காக அப்படி ஓடினார். ஓடுற பொழுது இன்னும் சொல்கிறார் அவர் வந்து பராசர பட்டர் அடுத்த ஸ்லோகத்தில் இன்னும் விசேஷமாக சொல்கிறார். இந்த கருடாழ்வானுடைய வேகம் இவருக்கு போரலையா, போ போன்னு தெருத்துறாராம் அந்த கருடனை. எம் பஷ்யன் விஸ்வதுர்யம்
தியம் அசகிருதோ மந்தராம் மந்தியம் அந்யமானः ஹுங்கார ஆஸ்பாலன அங்கிரி பிரகதிபிஹி தம் தார்க்கியம் அத்தியக்ஷிபன் வேகம் இன்னும் போறலன்னு நினச்சி ஹுங்கார ஆஸ்பாலன அங்கிரி பிரகதிபிகின்ற கருடாழ்வானை இந்த சப்ப மாட்டு வண்டியை ஓட்டுறவன் என்ன பண்ணுவானோ அந்த மாதிரி பண்ணாராம். ஹூங்காரன்னு ஹோன்னு வாயால் சொல்லுவான் மாட்டை ஓட்டுறவன். அதெல்லாம் இப்போ நமக்கு தெரியல. இப்போ இல்லை இப்போ வயசானவாள்லாம் கொஞ்சம் நம்ம பெரியவாள்லாம் பார்த்துருப்போமே நான் ஹூன்னு அதை மிரட்டுறது. அப்புறம் அங்கு ஆஸ்பாலனம்னா போட்டு அடிக்கிறது, கையால் தட்டுறது. அங்கிரி பிரகதிபிகினா காலால் உதைக்கிறது எல்லாம் பண்ணுவான். மாட்டு வண்டியில் உட்காந்துருந்து போனவாளுக்கு தெரியும் என்ன பண்ணுவான்னா முதல்ல வாயால் சப்தம் பண்ணுவான், அப்புறம் அந்த முதுகில் தட்டுவான், காலை நடுவில் விட்டு அதை விட்டு உதைப்பான். அப்படித்தான் அந்த மாட்டை வேகமாக்கும். அந்த காரியத்தை கருடாழ்வான் மேலே பண்ணினார் பகவான். அவர் வேகம் போகாது. கருடாழ்வான் எவ்வளோ வேகமாக போகிறவர். இவருக்கு அந்த பதற்றம் யாருக்கு? எம்பெருமானுக்கு. அப்படி போய் என்ன பண்ணினார்னா அவனை விரட்டி விரட்டி அங்கேருந்து மடுவின் கரைக்கு போனார். மடுவின் கரைக்கு போனால் என்ன பண்ணினார் எல்லாருக்கும் தெரியும். ஆனையன் துயரம் தீர புள்ளூர்ந்து சென்று, இந்த சென்றுன்ற ஒரு வார்த்தையில இது அத்தனையும் காட்டிட்டார் திருமங்கி ஆழ்வார். அப்புறம் நின்று, அதுக்கப்புறம் என்ன பண்ணான் மடுவின் கரையில் போய் நின்றார். அதுக்கப்புறம் ஆழி தொட்டானை, நம்முடைய திருவல்லிக்கேணி பாசுரம் தான் சரியான பாசுரம். ஆழி தொட்டானைன்ற அந்த கையில் இருக்கிற திருவாழி ஆழ்வானை தொட்டான்ற. தொட்டானா ரெண்டு அர்த்தம் உண்டு அதுக்கு. தொடுதல்னாக்கா தமிழில் விடுத்தல், பிரயோகம் பண்ணுறதல்னு ஒரு அர்த்தம் உண்டு. அந்த அர்த்தத்தில் அவர் சொல்கிறாருன்னு சொல்லலாம் ஆழி தொட்டானை. இன்னொன்று என்னென்னா நான் ஒரு அர்த்தம் என்ன சொன்னேன், ஆழி தொட்டானை அவ்வளோதான், தொட்டார் அவர். அது போகிறோம் உடனே சக்கரத்தாழ்வார் காரியம் பண்ணிவிடுவார். அந்த சக்கரத்தாழ்வாருக்கு ஒன்றும் பண்ண வேணாம். இப்போ கூட எத்தனையோ காரியங்கள் வரும்போது பட்டன் அமைக்கினா காரியம் நடக்கிறதோ இல்லை, அவ்வளோதான். அது ப்ரெஸ் பண்ணணும், அவ்வளோதான். வேறு ஒன்றுமே வேண்டாம். காரில் ஏறி பாண்டா கூட ஒன்றுமே பண்ண வேணாம்னு சொல்கிறாள் இந்த காலத்தில். அந்த மாதிரிலாம் யந்திரங்கள் வந்து ஒரு சொல்லு. அது மாதிரி பெருமாள் வச்சுருக்கார் ஆயுதம். என்ன பண்ணார், சென்று காணமர் வேழங் கையெடுத்தலர கரா அதன் காலினை கதுவ. கரான்னா முதலுக்கு பேர், தமிழில் கரா அப்படின்னா முதலு. அது சம்ஸ்கிருதத்தில் கிராகான்னு பேர் சம்ஸ்கிருதத்தில், அது தமிழில் கரா என்றாகிறது. கரா அதன் காலினை கதுவ ஆனையன் துயரந்தீர புள்ளூர்ந்து சென்று நின்று ஆழி தொட்டானை. என்ன ஆழி தொட்டான்ற, தொட்ட உடனே அந்த சமுத்திரம் அந்த முதலையே அந்த சக்கராத்தாழ்வார் அழித்து விட்டார். அது எல்லாருக்கும் சரித்தம் தெரியும். இப்போ இங்கே இதே கேள்வி இப்போ நம்ம முதல்ல கேட்ட கேள்வியை கேட்கணும். என்ன கேள்வி, நம்ம இந்த சக்கராயுதத்தை இங்கே வந்து தான் தொடணுமாண்ணா, இவ்வளோ அவசரப்படணுமாண்ணா? பரமபதத்தில் இருந்து கொண்டே திருவாழி ஆழ்வானை பார்த்தப்பா போய் கொஞ்சம் பார்த்துட்டு வானா பார்த்துட்டு வர்றாரு. எங்கேயோ இருக்கிறவாள்லாம் கொஞ்சம் கவனிச்சுக்காங்கன்னு சொன்னால் உடனே பண்ணுறாளோ இல்லையோ, அப்படி லௌகிக்காலே அந்த மாதிரி காரியம் பண்ணுறான்னா சக்கரத்தாழ்வார என்னமோ மடுவன் கரையில் ஏதோ ஒரு பிரச்சனையா போய் கொஞ்சம் கவனிச்சுட்டு வா அப்படின்னு இருக்கிற இடத்துலேருந்தே போய் சக்கரத்தாழ்வாருக்கு நியமித்தாலே சக்கரத்தாழ்வார் இந்த காரியத்தை பண்ணக்கூடியவர். கீழ் உலகில சுரர்களை கிழங்கிருந்து கிளறாமே ஆழிவிடுத்தவருடைய கருவழித்த வழிப்பனூர். அவளுடைய இவருக்கு இருக்கிற இடத்துலேருந்து இவர் எழுந்திருக்கவே இல்லை. அவர் கீழுலகில் அசுரர்களைன்றார். இவர் எங்கேயோ மேலே இருக்கார். அதுக்கு பாதாள லோகத்தில் இருக்கிற அசுரர்களை ஆழிவிடுத்து அவருடைய இவர் போகவே இல்லை. சக்கரத்தாழ்வாரியே அனுப்பிச்சு முடிச்சுட்டார் காரியத்தை. அப்போ அந்த காரியத்தை பண்ணியிருக்கலாமோ இல்லை இங்கேயும்? எதுக்காக இப்படி அலறி அடிச்சுன்னு ஓடி வரணும்? வேண்டியதே இல்லை. இவ்வளவு, அதாவது அகந்திரித சமூபதி பிரகித கஸ்தம் அஸ்வீகிருத மணிபாதகம்னு சொல்கிற அளவுக்கு அலறி அடிச்சுட்டு ஏன் ஓடி வந்தார்? அங்கே இருக்கிற இடத்துலேருந்தே பண்ணியிருக்கலாம். அது கூட வேண்டாம், சக்கரத்தாழ்வாரே வேண்டாம் சுவாமி. இவருக்கு தெரியுது ஏதோ அந்த முதலை தன்னுடைய அடியவனான கஜேந்திரனை ஹிம்சை பண்ணுறான்னு தெரியுது. அடுத்த நிமிஷம் என்ன பண்ணணும், கிராஹா துஸ்தோ பவத்து இருக்கிற இடத்துலேருந்து ஒரு சங்கல்பம் பண்ணினா போகும். சங்கல்பம் போகிறோம். அவனுக்கு மழுங்காத ஞானம் எம்பெருமானுக்கு உண்டான சங்கல்பம். அத்தாலேயே முதலியே அழித்திருக்கலாம். ரெண்டும் பண்ணாமல் என்ன பண்ணினார், நேரம் இப்படி அலறி அடிச்சுன்னு வந்தார். இந்த சமுத்திரக்கரை தான் அந்த மடுவின் கரைக்கு வந்தார். ஏன் வந்தார் அப்படின்னு கேள்வி. அதுக்கு நம்மாழ்வாருடைய ஒரு பாசுரத்தில் ரொம்ப அழகான விளக்கத்தை சொல்கிறார். மழுங்காத வைநுதிய சக்கரனல் வலத்தையாய் தொழுங்காதல் களிரளிப்பான் புள்ளூர்ந்து தோன்றினையே. மழுங்காத ஞானமே படையாக மலருலகில் தொழும் பாயார் கழித்தால் உன் சுடற்சோதி மறையாதே.
என்ன சொல்கிறேன், மழுங்காத வைநுதிய சக்கரனல் வளர்த்தையாயினர் முதல்ல. அப்படின்னா சக்கராயுதத்தினுடைய பெருமை அது. இருக்கிற இடத்துலேருந்து சக்கராயுதத்தை ஏவினால் யாரை வேணால் அதை அழித்து விட்டு வரும். அது அவ்வளோ சக்தி உண்டு அந்த ஆயுதத்துக்கு. சரி, அது ஒரு பக்கம். ரெண்டாவது என்னன்னா, மழுங்காத ஞானமே படையாக. மழுங்காத ஞானம் என்னால் சங்கல்பம், பெருமை நினைவு போகிறோம். அவனுக்கு நினைவினாலேயே முடிக்கக்கூடியவர்னு அர்த்தம். அப்போ இந்த முதலை அழிந்து பட கடவுதுன்னு நினைச்சா போகிறோம், அது அழிஞ்சு போட போகிறோம். அதுவும் பண்ணல. நீ என்ன பண்ணினா என்ன, புள்ளூர்ந்து தோன்றினையே, அந்த கருடாழ்வான் மீது ஆரோகடித்து அவ்வளவு தூரம் நீ வந்தாயே என்றார் எம்பெருமானை பார்த்து. அதுக்கு மேலே அவர் சொன்னது தான் முக்கியமான விஷயம். இத்தனை கேள்விக்கும் விடை அதில் வச்சிருக்கார், அந்த ஒரு சப்தத்தில் வச்சிருக்கார். என்ன சொன்னார் தெரியுமா, மழுங்காத ஞானமே படையாக மலருலகில் தொழும்பாயார்க்கு அளித்தால். தொழும்பாயார், தொழும்புன்னா அடிமை, தமிழ் சப்தம் இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும். தொழும்பு அப்படின்னா அடிமை, தன் அடிமை. தொழும்பாயார்னா அடியவர்னு அர்த்தம். தொழும்பு செய்பவர்கள் தொழும்பாயார். ஆக என்ன சொல்றார், இப்படி உன் தொழும்பாயார்க்கு அளித்தால், அந்த இப்படிப்பட்ட உன்னுடைய அடியவர்களை நீ உன்னுடைய சக்கராயுதத்தாலோ அல்லது சங்கல்பத்தாலோ காப்பாற்றி விட்டாய் என்றால் உன் சுடர்ச்சோதி மறையாதோ. நம்மாழ்வார் என்ன சொல்ற, உன்னுடைய பெருமை குன்றிவிடாதோன்றார். ஏன்னா நேரம் வந்தால் தான் அவருக்கு விஷயமே தவிர அப்படி பண்ணினா போராது. அடியவர் என்று சொல்கிற பொழுது எம்பெருமான் நேரம் வந்து அவளுக்கு அனுகிரகத்தை பண்ணணும். ஏனென்றால் இப்போ கூட கஜேந்திர ஆழ்வானுடைய பிரார்த்தனை என்ன தெரியுமோ, இந்த முதலில் இடத்திலிருந்து என்னை நீ விடுவிக்க வேணும்ன்றது பிரார்த்தனை இல்லை. அதை சொல்கிறா. சிறிய திருமடல்ல ஆழ்வார் பாசுரம் இருக்கு. என்ன பாசுரம் அது, நாராயணாவோ மணிவண்ணா நாகணையாய். மேலே என்ன பிரார்த்திக்கிறான், வாராய் என் ஆரிடரணிக்காய். ஆரிடரைன்னு சொல்ற. வெறு இடர் என்னால் முதலியால் வந்தது. ஆரிடர் என்னால் என்ன, இவ்வளவு வேட்கையோடு போய் அந்த பறித்த தாமரை பூவை அது வாடி போவதற்கு முன்னாலே நானே என்னுடைய கையால் எம்பெருமான் திருவடியில் நேர சமர்ப்பிக்கணும் அப்படின்னு நினைச்சுட்டு இருந்தேன். அது நடக்காமல் போயிடும் போல இருக்கு. இப்போ பிராணம் போகிறத பற்றி எனக்கு விசாரமே இல்லை. நாகம் கலேபரஸ்யாஸ்ய திராணார்த்தம் மதுசூதனா கரஸ்த கமலானி ஏவ பாதையோஹோ அர்ப்பித்தும் தவா. அவன் சொல்கிற வார்த்தை இது புராணத்தில் அப்படித்தான் இருக்குது. அஸ்ய கலேபரஸ்ய திராணார்த்தம், நான் இந்த உடம்பு பொழைக்கணும்னு நான் அதுக்காக ஆசைப்படலை. பின்ன என்னன்னா, இந்த கரஸ்த கமலானி என்னுடைய கையில் இருக்கக்கூடிய தாமரை இருக்கிறத அதை பாதையோகோ அர்ப்பித்தம், உன்னுடைய திருவடிகளில் நானே சேர்க்கணும்னு ஆசைப்படும். அதுக்குத்தான் நீ அனுகிரகம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்குத்தான் அவர் கஜேந்திர ஆழ்வான் பண்ணினார். இதுக்கு என்ன பண்ண முடியும், அவர் வந்து தானே ஆகணும். வரல என்ன பண்ணுறது. அவர் அங்கேருந்து ஓடி வரார். பரமபதத்துலேருந்து ஓடி வந்து மடுவின் கரைக்கு வந்து சக்கராயுதத்தை தான் தொட்டார்னா அந்த சக்கராயுதத்தை அங்கேயே தொட்டிருக்கலாமேன்னு ஒரு கேள்வி கேட்கலாம். அதனால் அப்படி அல்ல. அதுதான் சொல்கிறார், மழுங்காத ஞானமே படையாக மலருலகில் தொழும்பாயார்க்கு அளித்தால். தொழும்பாயார் அப்படின்னா அது அந்த யானையை பற்றி சொல்கிற பொழுது முன்னடிகளில் என்ன சொன்னார் தெரியுமா, அதான் மழுங்காத வைநுதிய சக்கரனல் வளர்த்தையாய் தொழுங்காதல் களிரளிப்பான் புள்ளூர்ந்து தோன்றினையே. அந்த யானையை பற்றி சொல்கிற பொழுது, கஜேந்திர ஆழ்வானை பற்றி சொல்கிற பொழுது வெறும் கஜேந்திரன் யானைன்னு சொல்லாமல் தொழுங்காதல் களிருன்னு, உன்னை கண்ணால் சேவிக்கணும்னு ஆசைப்படுற களிருன்னு அர்த்தம். அப்படி உன்னை கண்ணால் சேவிக்கப்படணும்னு ஆசைப்படுறவனுக்கு நீ இருக்கிற இடத்திலிருந்தே பண்ணினால் என்ன ஆகாது, உன்னுடைய பெருமை குன்றிவிடும் அப்படின்னு நம்ம ஆழ்வார் சொல்லியிருக்கார். அதனால் என்ன அர்த்தம், அந்த அவதாரம் என்கிறதே எதுனா அடியவர்களை அனுகிரகிப்பதற்காக ஏற்பட்டது. அதுதான் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அது அதை இன்னும் நிறைய சொல்லலாம் இந்த விஷயத்தை பற்றியே. அப்படிப்பட்ட கஜேந்திர ஆழ்வானுடைய சரித்திரத்தை நாம் ஏன் சொல்லுகிறோம் என்று கேட்டால், அடியவர்களுக்கு அனுகிரகம் பண்ணுறதுக்காகத்தான் சக்தியுடையவனாக இருந்தும் கூட அவன் பரமபதத்தை விட்டு இப்படி அலறி அடிச்சுட்டு ஓடி வந்தான்னு சொல்கிற பொழுதோ, இங்கே இருக்கக்கூடிய அடியவர்களை அனுகிரகிப்பதற்காகத்தான் பகவான் ராமபிரானாக வந்து அவதரித்தான். இதுதான் தத்துவம். இதுதான் ரகசியம். அவதார ரகசியம்னா என்ன, அடியவர்களை ரட்சிப்பது தான் அவதாரத்தினுடைய முக்கிய பிரயோஜனம். அடியவர்கள் என்னால் 6. இப்போ இங்கே பார்க்குறோம், ஸ்ரீராமாயணத்தில் பார்த்தால் எத்தனை அடியவர்களோடு அவன் கலந்து பழகினான். இந்த பெருமை பரமபதத்திலேருந்து பண்ணால் கிடைக்குமா, யோசனை பண்ணி பாருங்கள். என்ன பெருமை அப்படின்னு கேட்டால் சொல்கிறார், கம்பர் ரொம்ப அழகாக சொல்கிறார், குகனொடு மைவரானேன் முன் குன்று சூழ்வான் மகனொடு மறுவரானேன்.
எம்முழை அன்பின் வந்த அகனமர் காதலைய நின்னொடுமெழுவரானேன் புகழருங்கானம் தந்து புதல்வரார் பொலிந்தான் உந்தை. அவர் சொல்கிற விபீஷணனை பார்த்து சொல்கிற வார்த்தையாக இருக்கிறது கம்பர். என்ன சொல்கிறாப்பா, எங்கள் தகப்பனாருக்கு 4 பிள்ளைகள் பிறந்தான். ரொம்ப நாள் குழந்தை இல்லாத நாங்கள் 4 பேர் பிறந்தோம். ஆனால் அவருக்கு அத்தோட திருப்தி ஆகலை. என்ன பண்ணார் தெரியுமா, என்னை வெளியில் போனார். எதுக்குன்னா இன்னும் சில தம்பிகளை சம்பாதிச்சிடுவார்னு நான் அனுப்பிச்சார். அதுக்கு தான் என்னை காட்டுக்கு அனுப்பிச்சிருக்கார் எங்கள் தகப்பனார். வந்த வழியில் எனக்கு என்ன கிடைச்சதுன்னா குகனுடுமை வரானேன். குகனோடு சேர்த்து நாங்கள் 5 பேர் ஆகிட்டோம். அப்புறம் என்னாச்சு, குன்று சூழ்வான் மகனோடும் அருவரானேன். குன்று சூழ்வான் மகன் என்னால் ரிஷிமுக பர்வதத்தில் இருந்த சுக்ரீவன், அவனோடு சேர்ந்து நாங்கள் 6 பேர் ஆகிட்டோம். எம்மொழி அன்பின் வந்த மகனமர் காதலைய நின்னொடு மெழுவரானேன். விபீஷணா, உன்னோடு சேர்த்து நாங்கள் 7 பேர் ஆகிட்டோம் சொல்லிட்டு இப்போ எங்கள் தகப்பனாருக்கு ரொம்ப சந்தோஷம். இப்போ இனிமேல் போய் பட்டாபிஷேகம் பண்ணிக்கலாம். இப்போ இத்தனை பட்டாபிஷேகம் வானான் வெளியில் வந்துட்டாரோ இல்லையோ. இப்போ விபீஷணா பட்டாபிஷேகம் ஆன பிற்பாடு அடுத்த பட்டாபிஷேகம் என்ன பட்டாபிஷேகம்? ராம பட்டாபிஷேகம் தான். அதனால் போகிறோம் அப்படின்னு திரும்பிவிட்டார். அப்போ நின்னொடு மெழுவரானேன் புகழருங்கானம் தந்து, இதற்காகவே புகுவதற்கு அரியதான கானகம் அந்த வனவாசத்தை எனக்கு தந்து இப்பொழுது தாப்பனார் எப்படி இருக்காருன்னு கேட்டார். புதல்வரால் பொலிந்தான் உந்தை. அது சொல்கிற வார்த்தை கூட என்ன அற்புதமான வார்த்தை. கம்பர் என்கிறவர் ரொம்ப உயர்ந்த வைஷ்ணவர். ஆழ்வார்களுடைய பாசுரத்தில் அப்படியே ஆழ்ந்து தோய்ந்தவர். அதனால் அவளுடைய அந்த அனுபவத்தை அப்படியே பாசுரத்தில் கொண்டு வந்து காட்டுறார். உந்தைன்னு சொல்கிறார் இந்த இடத்துல. உந்தைன்னு சப்தத்துக்கு என்ன அர்த்தம்னா உன்னுடைய தகப்பனார்னு அர்த்தம். இப்போ வெறும தந்தைன்னு சொன்னாக்கா என்னுடைய தகப்பனார்னு அர்த்தம். அதுக்கே வித்தியாசங்கள்லாம் உண்டு. அந்த புகழ்வரார் பொலிந்தான் உந்தைன்னு விபீஷணனை பார்த்து உன்னுடைய தகப்பனார் இவ்வளவு பிள்ளைகளோட சந்தோஷமாக இருக்காருன்னு சொல்கிறார். யாருடைய தகப்பனார்? தசரதர உந்தைன்னு விபீஷணனுடைய தகப்பனார். அப்போ என்ன அர்த்தம், அந்த அளவுக்கு இவர்களை அவன் சகோதரனாக ஏற்றுக்கொண்டான். இப்படிப்பட்ட காரியத்தை பண்ணணுமானால் பரமபதத்தில் உட்காந்து எப்படி சுவாமி பண்ண முடியும்? இதெல்லாம் வந்தால் தானே பண்ண முடியும். அது நேரம் போனால் தான் பண்ண முடியும். சில காரியங்கள் நேரம் போகலைன்னா பண்ண முடியாது. ஒரு ஞாபகம் வருது வெறுமை, இதெல்லாம் லௌகிக திருஷ்டாந்தம், அதுக்காக சொல்கிறேன். இன்னைக்கு காலத்தால பார்த்தேன், ஏதோ ஒரு வாட்ஸ்அப்பில் ஒரு மெசேஜ் வந்து ஒரு அப்பா இருக்கார், தனியாக இருக்கார். பார்த்துருப்பீங்க, எல்லோரும் பார்த்துருக்கிறது தான். நான் அது 100 தடவை வந்திருக்கோம் எனக்கு. நான் 101வது தடவையாக இருக்கும், நான் 1,01,000வது தடவையாக இருக்கும். அது திருப்பி திருப்பி அந்த மெசேஜை தானே சுற்றிட்டு இருக்குது. அதில் ஒரு விஷயம் எனக்கு கிடச்சிது. இதுக்கு சொல்கிற விஷயத்துக்கு சொல்கிறேன். அவர் தகப்பனார் வயசானவர், அவர் பிள்ளை வெளியூரில் இருக்கான். ஒரு நாள் அவர் என்ன பண்ணுறாரு, நான் பேங்க்குக்கு போகிறேன்றார். உடனே என் பிள்ளை கூட நானும் வரேன்றான். பேங்க்கு போகிறான். அவர் பேங்க்கு போகிறார். ஒரு 10 நிமிஷம் 15 நிமிஷம் ஆகுது. உடனே அவன் அப்பாவை கூப்பிட்டு சொல்கிறான், அப்பா எதுக்கு இந்த மாதிரிலாம் கஷ்டப்படுற? ஆன்லைன் பேங்கிங்கே இருக்குது. அதில் உட்காண்டா 1 நிமிஷத்தில் நீயே எல்லாத்தையும் பண்ணிக்கலாம். நான் ஒரு 5 நிமிஷத்தில் உனக்கு எல்லாத்தையும் சொல்லி கொடுத்துட்றேன், நீ எல்லாத்தையும் நான் ஆன்லைன்லேயே பண்ணு அப்படின்னு சொன்னான். அதுக்கு அவர் சொன்னார், எனக்கு வேண்டாம் அதெல்லாம். அப்படி ஏன் அது உன்னால் கற்றுக்க முடியாதுன்னு பயப்படுறேன். கற்றுக்க முடியாதுன்னு அர்த்தம் இல்லைப்பா, எல்லாத்தையுமே நான் ஆற்றுலேருந்து உட்காந்து பண்ணிவிட்டா அப்புறம் நான் யாரோட பேசுறது, யாரோட பழகிறது? அவர் கேட்குறார். என்ன பண்ண, பேங்க்குக்கு போனால் எனக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ் 2 பேர் அங்கே வருவா. 2 நாள் ஒரு 2 நிமிஷம் அவளோட பேசுவேன். மேனேஜர் என்னை பார்த்தா சௌக்கியமாக இருக்கியான்னு கேட்பார். நான் இப்படி பார்த்துட்டே இருந்தால் தான் நாளைக்கு ஏதாவது எனக்கு ஒன்றுன்னா கூட ஏன் அவர் இன்னும் வரலன்னா அது கேட்பா. எல்லாத்தையும் ஆற்று வழியே பண்ணிட்டு இருந்தேன்னாக்கா நாளைக்கு செத்து போயிட்டா கூட ஒருத்தருக்கும் வெளியில் தெரியவே தெரியும். அப்படி ஒருத்தர் இருந்தாரான்னு கேட்பா. லோகத்தில் உண்டோ இல்லை இந்த மாதிரி வார்த்தை? அப்படியே போயிட்டாருன்னு வச்சுக்கோ, உள்ளே போயிட்டா கூட அவர் யாருமே பார்த்ததில்லைன்னு அர்த்தமாயிடும். எல்லாத்தையும் ஆன்லைன்லேயே உட்காந்து ஆற்றுலேயே பண்ணிட்டா, வெளியிலேயே பழகலைன்னா அப்புறம் எனக்கு தான் என்ன போதுபோக்கு தான் எனக்கு என்ன. ரெண்டாவது நான் எப்படி என்னை பற்றி 4 பேர் தெரிஞ்சுக்கிறது, 4 பேரை பற்றி நான் எப்படி தெரிஞ்சுக்கிறது? அதனால் சில காரியங்களை நான் நேரம் போய் தான் பண்ணணும். நான் நீ சொன்னாலும் நான் கேட்க மாட்டேன்னு சொன்னார். இன்னும் கொஞ்சம் அது வேடிக்கையாகவே எழுதியிருந்தார். நான் அவர் ரொம்ப சுருக்கமாக இங்கே சொல்கிறதுக்காக ரொம்ப சுருக்கமாக சொன்னேன். அது எனக்கு படிப்பு விஸ்தரமாக இருக்குது. இதுலேருந்து என்ன தெரியுது பாருங்கள், சில காரியங்களை நேரம் போய் தான் பண்ணணும். அதில் ஒரு ஆனந்தம் இருக்கிறது. எல்லாருக்குமே சொல்கிறார். இவர் அனந்தாழ்வானுடைய ஒரு ஐதீகம் ஒன்று உண்டு, ரொம்ப ஆச்சரியமான ஐதீகம். திருமலை அனந்தாழ்வான் உடையவருடைய சிஷ்யர். அடியே நான் அவருடைய பரம்பரையில் வந்தவன் தான், அனந்தாழ்வானுடைய வம்சத்தில் வந்தவன் தான். அந்த அனந்தாழ்வான் கொஞ்சம் ரொம்ப கடுமையாக வார்த்தை சொல்லுவார் எப்போவுமே. அவர் கொஞ்சம் சிடு தான் நினைக்கிறேன், என்ன மாதிரி இல்லை. அவர் ரொம்ப சிடுன்னு நினைக்கிறேன். அவர் என்ன பண்ணார்னா, அவர் உடம்பு சரியால்லாத படுத்துட்டு இருக்கார். கொஞ்சம் பக்கவாதம் ஒருத்தவர். உடனே அவர் கொஞ்ச நாள் 2 நாள் கோவிலுக்கு போகலை.
உடனே திருவேங்கடமுடையான் வந்து என்ன பண்ணினாராம், யாரோ ஒருத்தரை அனுப்பிச்சு அனந்தாழ்வான் எப்படி இருக்காருன்னு விசாரிச்சுட்டு வா அப்படின்னு அனுப்பிச்சாங்க. உடனே அவர் வந்தார். திருவேங்கடமுடையான் அனுப்பிச்சார். இந்த மாதிரி எப்படி இருக்குன்னு விசாரிச்சுட்டு வர சொன்னேன். ஓ, நேரம் வரமாட்டானோ, ஆளுட்டு விசாரிக்கிறானா என்ன என்ன உரிமை பாருங்க அவருக்கு. திருவேங்கடமுடையான் என்னை விசாரிக்கிறதுக்கு நேரம் வரமாட்டானா, ரொம்ப பெரியவனாவன், ஆளுட்டு விசாரிக்கிறானா, அவனை வர சொல்லு முதல்ல என்ன. உடனே திருவேங்கடமுடையான் அலறி அடிச்சுட்டு ஓடி வந்தான். அவராது உடனே புறப்பாடு அவராது கேளினார். அதெல்லாம் சரித்திரங்கள்லாம் எழுதி. அது எதுக்கு சொல்கிறேன்னா, இந்த மாதிரி பக்தர்கள் அவனை நேர சேவிக்கணும்னு ஆசைப்படுற பொழுது உட்காந்து ஆளிட்டு வைக்கிறது, அப்புறம் சங்கல்பத்தால் நடத்துறதுன்னா இது என்ன காரியம்? அதனால தான் இந்த ஸ்லோகத்தில் கூட, கீதையினுடைய ஸ்லோகத்தில் கூட அவதாரத்துக்கு பிரயோஜனத்தை சொல்கிற பொழுது முதல் பிரயோஜனமாக பரித்ராணாய சாதூனாம் சொன்னான். நல்லவர்களை காத்தல் என்கிறது தான் முதல் பிரயோஜனம். அந்த நல்லவர்களை காத்தல் என்கிறது அவதரித்துத்தான் பண்ண முடியுமே தவிர இருந்த இடத்தில் இருந்தோ சங்கல்பம், அவனுக்கு சக்தி உண்டுன்றது வேற. ஆனால் சக்தி, அதாவது சாதாரணமாக ஒரு விஷயம் சொல்லுவாள் இல்லையோ, லீகல்ன்றது வேற, மாரல்ன்றது வேறன்னு சொல்லுவோம். சாதாரணமாக வார்த்தை சொல்கிற பொழுது இது நீ சொல்கிறதெல்லாம் நியாயப்படி சரி, ஆனால் மாரல்னு ஒன்று இருக்குன்னு வேலை. அந்த மாதிரி அவனுக்கு சக்தி உண்டு, இருந்த இடத்தில் இருந்தே எல்லாரையும் அவன் வந்து ரட்சித்து விடலாம். ஆனால் அது அவள் விஷயத்தில், அடியவர்கள் விஷயத்தில் மட்டும் அவர்கள் இருக்கிற இடத்திற்கு வந்து பண்ண வேண்டிய காரியங்கள். அதைத்தான் அவதாரங்கள், அதுவும் முக்கியமாக ராமாவதாரத்தில் பார்த்தீர்களானால் தன்னுடைய எளிமையை காட்டுவதற்காக எத்தனை பேரோடு எவ்வளவு காரியத்தை பண்ணி, அப்படி அவன் ஒரு காரியத்தை பண்ணலைன்னா இவ்வளவு பெரிய ஸ்ரீராமாயணம் நமக்கு கிடைச்சிருக்காரு. இந்த கிரந்தமே எத்தை வச்சுட்டு நாம் போத போக்குறது. எம்பெருமானுடைய சரித்திரத்தை அனுபவித்து போது போக்கணும்னா அவர் எப்பவும் பரவத்திலே உட்காந்துருப்பார். யாருக்கு என்ன வருதோ அவளெல்லாம் அங்கேருந்தே கவனிச்சுடுவார்னு சொன்னால் அவரை பற்றி என்ன சொல்கிறதுக்கு என்ன இருக்குது? இந்த மாதிரியான சரித்திரங்களெல்லாம் அனுபவிக்கணும் அடியவர்கள் என்னால் அதற்கு அவன் அவதாரம் பண்ணியே ஆக வேணும். அவன் நேரம் வந்தால் தான் அந்த அவதாரத்தினுடைய அந்த அடியவர்களுடைய குறை தீரும் என்றால் அதை நேரம் வந்து தான் பண்ணணும். நான் சொன்னேனே அந்த பணக்காரருடைய கதைன்னு சொன்னேன், அதுலேயும் கூட நீ எங்களோட கூட இருக்கணும்னு சொன்னால் அதில் ரூபாயால் கொடுத்து சாதிக்க முடியுமானா முடியாது, அவர் தான் வரணும். அந்த மாதிரி இங்கேயும் கூட அவர் தான் வர வேணும் என்கிற அந்த அர்த்தத்தை தான் நாம் இங்கே பார்க்கிறோம். இதில் கூட என்ன சொல்கிறாருன்னா, அந்த இவரை நான் சொன்னேன், கஜேந்திர ஆழ்வானுடைய சரித்திரத்தை சொன்னேன். கஜேந்திர ஆழ்வானுடைய சரித்திரத்துக்கும் ராமபிரானுடைய சரித்திரத்துக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னு கூட நமக்கு தோணும். ரொம்ப அழகாக கம்பர் என்ன பண்ணிட்டாருன்னா, கஜேந்திரனுக்கு அனுகிரகம் பண்ணினவன் தான் ராமனா வந்து அவதரிச்சான்னு பாட்டு எழுதிட்டார். அவர் என்ன சொல்றார், கராமலைய தொடர் கைக்கரியை தே அராவணை துயில்வோய் என அந்நாள் விராவி அளித்தருள் மெய்ப்பொருட்கே இராமன பெயர் ஈந்தனன்றோ. அந்த கைக்கரி, அதாவது கைக்கரினா யானை, அந்த யானை அன்று தளர்ந்து கதறின பொழுது பரமபதத்திலிருந்து வந்து அனுகிரகம் பண்ணின அந்த அவதாரத்துக்குத்தான் இப்பொழுது தசரதன் ராமன் பேர் வச்சான்னு சொல்கிறோம். அதனால் எதற்காக சொல்லுகிறோன்னா, அந்த அவதாரத்தில் எப்படி அடியவர்களை ரட்சிப்பதற்காக இந்த கஜேந்திர ஆழ்வானுக்கு நேரே காட்சி தந்து அவனுடைய இன்னும் வியாக்கியானத்தில் என்னென்னமோ சொல்கிறான். அதெல்லாம் நான் எடுத்து சொல்லலை, அவகாசம் இல்லை நமக்கு. இதெல்லாம் நேற்றே சொல்லியிருக்க வேண்டிய விஷயம் வேறு. இன்றைக்கி இன்னும் ஒரு நாள் தள்ளி வேறு சொல்கிறோம். இன்றைக்கி சொல்ல வேண்டிய விஷயங்கள் சொல்கிறதுக்கு இன்றைக்கி அதுக்கு அவகாசம் வேணும். இதுக்கே ஒரு மணி காலம் ஆகிடுது. என்ன விஷயம் என்னால், அந்த கஜேந்திர கரைக்கு வந்த பிற்பாடு எம்பெருமான் என்ன பண்ணினானா, அந்த கஜேந்திரன் அந்த முதலையை துணிக்கிறதுக்காக சக்கராயுதத்தை ஏவினான்னு சொல்கிற பொழுது எப்படியெல்லாம் சொல்கிறா தெரியுமா? அந்த முதல்ல முதலையும் எடுத்து கரையில் வச்சானான். பாருங்க, முதலையும் யானையும் எடுத்து கரையில் வச்சானான். வச்ச பிற்பாடு யானையினுடைய வாய்க்குள்ள, முதலையினுடைய வாய்க்குள்ள யானையினுடைய கால் எவ்வளோ தூரம் போயிருக்குதுன்னு அளந்து பார்த்தான். உத்திரியத்தை வச்சு அளந்து பார்த்தான். ஏன்னா நடுவில் வெட்டிவிட்டா காலம் சேர்ந்துன்னா வெட்டிவிடும். முதலையினுடைய கழுத்துக்கு உள்ள கால் போயிருந்ததுன்னு வச்சுக்கோ. இவர் முதலுடைய கழுத்தை வெட்டியிருந்தாருன்னா ஆனையினுடைய காலம் போயிருக்குமே. அப்போ சக்கராயுதத்தை ஏவற பொழுது கூட எப்படி ஏவணுன்றத பார்த்து அதுக்கப்புறம் முதலையை வெட்டி அந்த முதலையினுடைய வாயிலிருந்து அந்த ஆனையினுடைய காலை எடுத்து அதை தன்னுடைய உத்திரியத்தால் ஒத்தடம் கொடுத்தான். அந்த இடம்லாம் புண்ணா போயிருக்குமோ இல்லையோ அதுக்கு. அதுக்காக என்ன பண்ணானா, தன்னுடைய உத்திரியத்தை அத்தவாளத்தலையாலே ஒத்தடமிட்டான் அப்படின்னு சொல்கிறோம். அப்படி தொட்டு தொட்டு ரொம்ப நோவாச்சா, ரொம்ப வலிச்சுதா,
ரொம்ப வலிச்சதான் இந்த ஆணையை தடவி தடவி கொடுத்தானோ, அந்த ஆணையுடைய காலை, யானை காலை தடவி கொடுத்தாங்க. யார் பண்ணுவா இந்த காரியத்தை? இப்படிப்பட்ட சௌலபியன்றத அவதாரத்தில் காட்ட முடியுமே தவிர ஒரு பரமத்திலே உட்கார்ந்தா என்ன காட்ட முடியும்? அதனால் அவதாரன்றது அவனுக்கு அவசியம். அவதாரம் தான் அவனுடைய பெருமையையே உலகிலே வெளிக்கொண்டு வருது. எவ்வளவு மேன்மையுடையவனும் தன் மேன்மை பாராமல் இவ்வளவு அடியவர்களுக்காக வந்து அவன் காரியம் செய்கிறான் என்கிறதை அவன் காட்ட வேணுமானால் இது அவதாரத்தால்தான் முடியுமே தவிர வேறொன்றாலே இல்லை என்கிற காரணத்தினால தான் என்ன பண்ணிட்டா தெரியுமோ, அந்த அவதார பிரயோஜனத்தை சொல்கிற பொழுது கூட இப்போ நான் முதல்ல சொல்கிற பொழுது என்ன சொன்னேன்? துஷ்கர்த்து விநாசனம்ன்றது ஒன்று மட்டுமே போருமே. துஷ்டர்களை அழித்து விட்டால் நல்லவர்களும் காப்பாற்றப்பட்டு விடுகிறார்கள், தர்மமும் ரட்சிக்கப்பட்டு விடுகிறதுனாக்கா அப்போ முதல்ல துஷ்கர்தாம் விநாசாயான்னு தானே முதல்ல சொல்லியிருக்கணும். ஆனால் அதை சொல்லலை. பரித்ராணாய சாதுனாம் என்று முதல்ல அதைத்தான் சொன்னான். அதனால தான் இந்த ஸ்லோகத்தை எடுத்து வேற ஒரு இடத்துல ஸ்ரீபாஷ்யத்தில் வியாக்கியானம் பண்ணுற பொழுது ஸ்ரீ ராமானுஜர் அந்தரதிகரணம் நினைக்கிறேன், அந்த இடத்துல வியாக்கியானம் பண்ணுற பொழுது சாது பரித்ராணமேவ முக்கிய விருத்தா ஆனுஷங்கிகஸ்து துஷ்கிருத் விநாசா அப்படின்னு சொல்கிறாரு. சாது பரித்ராணம் தான் முக்கியம், அதுக்காகத்தான் எம்பெருமான் வந்து அவதரித்தான். துஷ்கிருத் விநாசனன்றது அது தானே வந்து அது இப்போ அவதாரம் அது பண்ணுற பொழுதோ அது வழக்கை ஏற்றி வச்சா இருட்டு ஒழிகிற மாதிரி, இன்னும் பயிர் பண்ணினால் களை விலகுகிற மாதிரி, அது தன்னை நெல் செய்ய புல் தேயுமா போலேன்ற இதுக்குத்தான் முதல் பிரயோஜனமாக அவன் வந்தான். வந்த பொழுதோ தன்னிடையே அந்த துஷ்டர்களை அழிக்கப்பட்டார்களே தவிர துஷ்டர்களை அழிக்கிறதுக்காக அவன் வரவில்லை, இதுக்காகத்தான் வந்தான் முக்கியமாக. அதனால்தான் அந்த ஸ்லோகத்தில் கூட பரித்ராணாய சாதுனாம் விநாசாய ச துஷ்கிருதான் சேன்னு ஒரு எழுத்து இருக்கு. சேன்னா அது வந்தான், இதுதான் முக்கியம், அது வந்தான் அப்படின்ற மாதிரி ஒரு ரொம்ப அனாயாசமாக அப்படி சொல்லிட்டு போட்டோம். விநாசாய ச துஷ்கிருதாம். இது தர்ம சம்ஸ்தாபனம். தர்மம்னா எது தர்மம் தெரியுமான்னு, ஏதோ லோகத்தில் இருக்கிற தர்மம் நீங்கள் நினைக்காதுங்க. ராமோ விக்கிரகவான் தர்ம என்ற தர்மம் என்னால் பகவானே தர்மமே வடிவெடுத்தவர். இப்படி ரெண்டு காரியத்தை அடியவர்களை காப்பாற்றுவதற்காக தன்னை இந்த உலகத்திலே கொண்டு வந்து தன்னை காட்டினால்தான் தானே நிலை பெறுவான், இல்லைன்னா அவனுக்கே நிலை இல்லைன்றார். ஒருத்தருமே கண்ணுக்கு தெரியாதவன் எங்கேயோ இருக்கான்னு சொன்னான், என்ன பிரயோஜனம்? அந்த எம்பெருமான் நிலை பெறணுமானாலும் கூட இந்த அவதாரங்கள் வேணும். அதனால தான் தர்ம சம்ஸ்தாபனார்த்தாய என்னை நிலைநிறுத்திக் கொள்வதற்காக நான் அவதரிக்கிறேன் என்று எம்பெருமான் சொல்லுகிறான் என்று நம்முடைய பெரியோர்கள் அப்படிப்பட்ட அர்த்தத்தை எல்லாம் காட்டியிருக்கிறார்கள். அதுக்கு அடுத்தபடியாக இப்போ இது வரைக்கும் ராமாவதாரம்னா இந்த அவதாரம்ன்றது எதற்காக அப்படின்றதுக்கு அர்த்தமெல்லாம் சொல்லிட்டேன். இந்த கதாபாகம் எல்லாருக்கும் தெரியும். ஒரு விஷயம் என்ன, அந்த இவருக்கு ரொம்ப நாள் குழந்தை இல்லாமல் இருந்தது. உடனே என்ன பண்ணுறதுன்னு விசாரம் பண்ணினா, அப்போ வசிஷ்டரே ஆலோசனை சொன்னார். ரிஷியசிங்கர்ன்றவருக்கு அழைத்து நீர் வந்து அஸ்வமேத யாகம் பண்ணினார், உமக்கு நிச்சயமாக குழந்தை பிறக்கும்னு சொன்னார். அது அஸ்வமேத யாகத்தினுடைய அங்கமாக புத்திரகாமேஷ்டியும் பண்ணுறான், அதுலேயே சேர்த்து பண்ணுறான். உடனே தான் கடைசியில் என்னென்ன உண்டோ எல்லாத்தையும் சேர்த்து பண்ணுறதுன்னு உண்டு, அது பண்ணுறான். அதுலேருந்து பாயசம் கிடைத்தது. இந்த பாயசத்தை எல்லாருக்கும் பங்கு போட்டு கொடுத்தான். இதெல்லாம் சரித்திரங்கள்லாம் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். ஏன்னா அவதாரம்னு சொல்கிற பொழுது அது என்னென்னன்றது இந்த பாயச விபாகத்தை பல விதமாக சொல்லி வச்சுருக்கா. அது ஒரு பெரிய கதை, அது அவ்வளோ வேண்டாம் நமக்கு. பாயசம் வந்தது, தசரதர் வால்மீகி ராமாயணத்தில் அந்த பாயச விபாகத்தை எப்படி சொல்லியிருக்காருன்னு கேட்டால், முதல்ல கௌசல்யக்கு பாதி பாயசத்தை கொடுத்துட்டார். அவர் தான் மூத்த பத்தினி. அவருக்கு கௌசல்யக்கு பாதி பாயசத்தை கொடுத்துட்டாராம். அதுக்கப்புறம் என்ன பண்ணான்னா, அந்த கௌசல்யாயை பாயசார்த்தம் ததௌ அப்படின்றார். முதல்ல பாயசம் பாதி கொடுத்துட்டார். அப்புறம் அர்த்தார்த்தம் ததௌ சாப்பி சுமித்ராயை நராதிபா, அந்த மீதி பாதி இருக்கும் இல்லையா, அதில் பாதியை சுமித்ரைக்கு கொடுத்துட்டார். மறுபடியும் இன்னொரு கால் பாகம் தான் இருக்கு, அத்தை ரெண்டாக பிரித்தார் அத்தையும். அதில் ஒரு பாதியை கைகையின் இடத்துல கொடுத்தார். கடைசியில் இருந்த மிச்சத்தை மறுபடியும் சுமித்ரையே கொடுத்துட்டார். இப்படி தான் நடந்திருக்குது. ரொம்ப அதை ரசமாக இப்படி சொல்கிறேன். அதாவது வேறு சில பேர் வேறு ராமாயணங்கள் எழுதிச்சு, இது என்னமோ ரொம்ப குழப்பமாக இருக்குது, என்னமோ பார்த்தா இப்போ அத்தியாபகம் பங்கு போடுற மாதிரி இருக்குது இல்லை, இவருக்கு பாதி அவருக்கு பாதி, இதில் இவருக்கு உண்டு. இந்த சுதந்திரம் பங்குறதெல்லாம் அப்படி தான். நான் எத்தனை சுதந்திரம், யாருக்கு எவ்வளோ சுதந்திரம்னா இதில் இப்படி போட்டு அப்படி போட்டு இப்படி போட்டு சுதந்திரத்துக்கு அதை வைக்கிறதுக்கு ஒரு கணக்கு உண்டு, யார் யாருக்கு எவ்வளோ சுதந்திரம் என்னான்னுட்டு. அந்த மாதிரி தான் இருக்குது. இது இவருக்கு ஒரு சுதந்திரம் பங்கிடுற மாதிரி கொடுத்துருக்காரு. முதல்ல பாதியை எடுத்து கௌசல்யை கொடுத்துட்டார் பாயசத்தை. அப்புறம் மீதி பாதியை ரெண்டு பாதியாக்கி
ஒரு பாதியை சுமித்திரைக்கு கொடுத்துட்டார். மீதி இருக்கிற கால் பாகத்தை அப்படியே கொடுத்துருக்கலாமே, அத்தையும் 2 பாதி ஆக்கினார். ஏன்னா 2 பாதி ஆக்கிறது ஆரம்பத்துலேருந்து பண்ணிட்டு இருக்காரோ இல்லையா அவர், அதனால் இதையும் பாதி ஆக்கிட்டார். அவர் பாதி ஆக்கி சுமித்திரன் கொடுத்து கைகேயின் இடத்துல கொடுத்துட்டார். அப்புறம் மீதிக்கு துளி உண்டு இருக்க அந்த கால் பாகம் கைகேயி கொடுத்தது போக மீதி இருந்துட்டா மறுபடியும் சுமித்திரன் கொடுத்துட்டார். அப்படின்னு இப்படி ஒரு இதுதான் வால்மீகி ராமாயணத்தில் இருக்கிறது. இதுதான் உண்மை. வேறு சில ராமாயணங்கள்லாம் வேதமாக இந்த கன்ஃபியூஷனே வாண்டான்னு சொல்லிட்டு முதல்ல கௌசல்யக்கு பாதி கொடுத்தார். உடனே இவர் என்ன பண்ணார், மீதி பாதியை தன்னுடைய பிரியபத்தினியான கைகேயினத்தில் கொடுத்துட்டார். சுமித்திரையை மறந்து போட்டாராம். அப்படி சொல்கிறா சில பேர் சொல்கிறா. உடனே அவா 2 பேரும் பார்த்தாலாம், அடடா இவளை விட்டுட்டாளேன்ட்டு கௌசல்யை கொஞ்சம் எடுத்து கொடுத்தாலாம், கைகேயை கொஞ்சம் எடுத்து கொடுத்தாலாம். எப்படியும் அவளுக்கு 2 பங்கு வந்துடும். இங்கேயும் அதே தான். இவர் தசரதர் சொல்கிறதும் இந்த வால்மீகி ராமாயணத்தில் சொல்கிறதும் கிட்டத்தட்ட அந்த மாதிரி தான். ஆனால் அதில் அந்த அளவு வேறு சொல்லியிருக்காரு. இது என்ன விஷயம்னு கேட்டால், கைகேயிக்கு 2 பிள்ளை பிறந்திருக்கு. அதான் சுமித்திரைக்கு 2 பிள்ளை பிறந்திருக்கு. அதே மாதிரி பார்த்தீர்களானால் இன்னொரு விசேஷமும் அங்கே தெரியறது. என்ன தெரியறதுன்னு கேட்டால், சக்கரவர்த்தி திருமகன் அதாவது ஒரு பாயசத்தினுடைய பாதி பாகத்தாலே கௌசல்யக்கு கொடுத்துட்டாருன்னா சக்கரவர்த்தி திருமகன் அந்த அவதாரம் அதுக்காக மூல காரணம் அது. அவளுக்கு கொடுத்த பிற்பாடு சுமித்திரைக்கு கொடுத்த பாயசத்தில் லக்ஷ்மணன் பிறந்தான். சுமித்திரை கொடுத்து கைகேயி கொடுத்த பிற்பாடு மீதியில் அவளுக்கு கொடுத்த பிற்பாடு சத்ருகனன் பிறந்தான் அந்த பாயசத்தை. அப்போ என்னாச்சு, ராமபிரானுடைய பாயச அர்த்தத்தில் பிறந்தவன் ராமபிரான் பின்னாலேயே போயிட்டு இருக்கான் லக்ஷ்மணன். இங்கே பரதாழ்வானுடைய பிள்ளை பாயசம் கொடுத்த பிற்பாடு அதில் இருந்த மீதியை சாப்பிட்டாக்கா அந்த பிள்ளை பரதன் பின்னாலேயே போயிட்டு இருக்கு. இதுதான் அந்த அவளுடைய இது கூட இங்கேயே நிர்ணயம் ஆகிடும், யார் யார் எப்போ எப்படின்னு. இதை கூட ரொம்ப அழகாக சொல்லுவார். பால்யாத் பிரபுத்தி சுஸ்னிக்தா, லக்ஷ்மணனை பற்றி சொல்கிற பொழுது பால்யாத் பிரபுத்தி சுஸ்னிக்தகான்னு வால்மீகி வாக்கிய இதில் சொல்கிறார். அந்த பால்யாத் பிரபுத்தின்றதுக்கு என்ன அர்த்தம் பண்ணிட்டார்னா, சைசவாத் பிரபுத்தின்னு அர்த்தம் பண்ணினார் நம்பிள்ளை. அதை ரொம்ப அழகாக சரித்திரமாக எங்கள் காஞ்சி சுவாமி இன்னும் கொஞ்சம் அழகாக விவரிப்பறது. அவர் நம்பிள்ளை ஒரே வரியில் எழுதிட்டார். தொட்டில் பருவமே பிடித்து, இளைய பெருமாள் எப்பொழுதும் ராமபிரான் பின்னாலேயே இருந்தார்னா எப்படி இருந்தார்னு கேட்டார், தொட்டில் பருவமே பிடித்துன்ற. தொட்டில் பருவமே பிடித்துன்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, எல்லாம் குழந்தைகள்லாம் பிறந்தது, 4 தொட்டில் போட்டான். 4 தொட்டில் முதல்ல வரிசையாக அப்படி தானே போடுவாள். முதல்ல ராமபிரானுக்கு, அதுவும் அவள் எப்போ பிறந்தான்னா பின்னால் நீங்கள் பார்த்தா ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. மூத்தவன் இருக்க இளையவன் அரசாள முடியாதுன்றது பெரிய விவகாரமாக அந்த இடத்துல வருது இல்லையா. ராமபிரானுக்கு பட்டாபிஷேகம்னு சொன்னால் அது நின்று போயிடுத்து. பரதனுக்கு பட்டாபிஷேகம்னு சொன்னால் உடனே பரதன் அதெல்லாம் நான் ஆள முடியாது, மூத்தவன் இருக்கிற பரிவேத்தாரம் ஆத்மானம் மேனே ஸ்ரீகரநாத் புவஹான், நான் மூத்தவன் இருக்கிற பொழுது நான் ராஜ்யத்தை ஆண்டேனானால் கடைசியில் நான் நிறைய பெரிய மகா பாப்பி ஆகிடுவேன், அதனால் நான் ஆள மாட்டேன் அப்படின்றத சொல்கிறான். வாஸ்தவம் தான், எல்லாம் உண்மைதான். ஆனால் மூத்தவனை எவ்வளவு மூத்தவன் தெரியுமா, ஒரு நாள் மூத்தவன். அதுதான் ஆச்சரியம் பாருங்க. இந்த மாதிரி ஏதாவது அனுஷ்டானம் அவள் கொள்றதுன்னா எவ்வளவு அவளுக்குள்ள தர்மானுஷ்டானத்தை பின்பற்றிருக்கான்னு பாருங்க. ராமபிரான் சித்திரை மாதம்னா நமக்கு பங்குனி மாதத்தில் தான் பண்ணுறோம் ஸ்ரீராமநவமி. அது காரணம் என்னன்னா, அது நம்மளது சாந்திரமான கணக்கு, அவளுக்கெல்லாம் சௌரமான கணக்குன்னு மாறுறது. அதனால் அவளுக்கு அமாவாசை ஆகிடுச்சுனாக்கா மாதம் பறந்துடுறதா வச்சுட்டுடுறா. அதனால் அது அவளுக்கு இப்போ நமக்கு கூட அது சாந்திரமான கணக்கில் அது சித்திரை தான் கணக்கு. பங்குனியாக இருந்தால் கூட அமாவாசைக்கு அப்புறம் வரபடினால அமாவாசைக்கு அப்புறம் வர நவமி தான் நம்ம வச்சுட்ருக்கோம். அதனால் அமாவாசையிலேயே சித்திரை பறந்து விட்டு தான் நமக்கு கணக்கு. அந்த கணக்கில் நம்ம வச்சுட்ருக்கோம். அந்த விசாரத்துக்கு போக வேண்டாம். அந்த நவமி அன்னைக்கு புனர்வசு, நவமி புனர்வசு அன்னைக்கு ராமபிரானுடைய அவதாரம். தசமியும் புஷ்யமும் இருக்கிற அன்னைக்கு பரதாழ்வானுடைய அவதாரம். ஏகாதசியும் ஆயில்யமும் இருக்கிற அன்னைக்கு லக்ஷ்மண சத்ருகனுடைய அவதாரம். ஒரு நாள் தான் வித்தியாசம். ஆனால் அந்த ஒரு நாளைக்கு அவன் என்ன சொல்கிறான், அவர் தான் மூத்தவர், நான் ராஜ்யம் ஆளக்கூடாதுன்னு சொல்கிறான். என்ன அனுஷ்டானங்கள் பாருங்கள். இதெல்லாம் பின்னால் நாம் அந்த சரித்திரத்தை விவரமாகத்தான் பார்க்க போகிறோம். இப்போ 4 பேர் பிறந்திருக்கா. வசிஷ்டர் தான், அவர் தான் குலகுரு. தொட்டில் போட்டாலும் தொட்டில் போட்டால் முதல்ல ராமபிரானுக்கு தொட்டில், அடுத்தது பரதன், அடுத்தது லக்ஷ்மணன், அடுத்தது சத்ருகனன். அப்படி தொட்டில் போட்டாலும் தொட்டில் போட்டால் இந்த லக்ஷ்மண குழந்தை அது மட்டும் அழுதுகிட்டே இருக்குது. அது ஓயாமல் அழுதுட்டு இருக்குது. என்ன பண்ணினாலும் அது அழுக நிற்கவே இல்லை. உடனே வசிஷ்டர் இடத்துல போனாலும், சுவாமி என்ன பண்ணாலும் அவர் தான் பதில் சொல்லணும், எல்லாத்தையும் ஆராய்ச்சி பண்ணி சொல்லுவார்.
மாதிரி இந்த குழந்தை அழுதுகிட்டே இருக்குது, என்ன பண்ணுறதுன்னே தெரியலையே அப்படின்னாலும். அப்படியா, நான் வந்து பார்க்குறேன் அப்படின்ட்டு வந்து அப்படியே ஒரு சுற்றி பார்த்தேன். ஓ சரி அப்படின்னு சொல்லிட்டு தொட்டில் நடு தொட்டில் ரெண்டையும் மாற்றி போடுங்கண்ணா. என்னன்னா ராமன தொட்டிலுக்கு அடுத்ததாக பரதனுடைய லக்ஷ்மணனுடைய தொட்டில், அதுக்கு அடுத்தபடியாக பரதனுடைய தொட்டிலை போடுங்க. போட்ட உடனே கொஞ்சம் இப்போ அழுகை குறைஞ்சி போச்சு. சொன்னாலாம் மறுபடியும் எப்படி இருக்குது, அழுகை குறைஞ்சி போச்சு, ஆனால் நிற்கலை, இன்னும் அழுகை நிற்கலை, முன்ன அளவுக்கு அழுகை இல்லை, இப்போ இன்னும் கொஞ்சம் குறைவாக இருக்குது அப்படின்னு சொன்னாலாம். அவ்வளோதானே, ராமனுடைய தொட்டிலேயே லக்ஷ்மணனை போட்டுவிடுங்கண்ணா, தனியாக இன்னொரு தொட்டிலே வேண்டாம், ஒரே தொட்டிலேயே போட்டுவிடுங்க அப்படின்னு. அதே மாதிரி 4 தொட்டில் 2 தொட்டிலாக்கி ஒரு லக்ஷ்மணனும் சத்ருகனும் அழுதான்னு ஒன்றா வச்சுங்களேன். அதை பற்றி என்ன, இங்கே இது லக்ஷ்மணனை பற்றி தான் வருது இந்த விசாரம், அதனால் அதை நான் சொல்லலை. உடனே தொட்டில் மாற்றி போட்ட உடனே எல்லாம் சிரிக்க ஆரம்பிச்சுட்டாலும், 4 குழந்தையும் சிரிக்க ஆரம்பிச்சுட்டான். அதான் பால்யாத் பிரபுத்தி சுஸ்னிக்தா என்கிறதுக்கு நம்மள என்ன அர்த்தம் சொல்கிறோன்னா, தொட்டில் பருவமே பிடித்துன்றது. இந்த தொட்டிலில் இருக்கிற காலத்திலேயே சக்கரவர்த்தி திருமகனுக்கு அணுக்கனாக கூடவே இருக்கிறவனாக அவன் அப்படி இருந்தான் என்கிறத பார்க்குற பொழுது அது ரொம்ப ஆச்சரியமான விஷயம். அது அவள் என்ன பண்ணுறான்னா, அப்படி 4 பேர் வளர்றா. இதில் வால்மீகி என்ன பண்ணிட்டாருன்னா ரொம்ப ஆச்சரியமான விஷயம். இவளுடைய பால்ய பருவத்தில் என்ன நடந்ததுன்றது விஷயமே சொல்லலை. கிட்டத்தட்ட 12 வருஷம் என்கிறது வால்மீகிக்கு. என்ன சொல்கிறது, தாண்டின்னு போகிற, அதுக்கு ஏதாவது வார்த்தை கண்டுபிடிக்கணும். 12 வருஷத்தை தாண்டிடுவார், ஒரு நிமிஷத்தில் தாண்டிடுவார் 12 வருஷ காலத்து. இங்கே அப்படி தான் சக்கரவர்த்தி திருமகன் அவதாரம் பண்ணிட்டார். அவதாரம் பண்ணி ஆயிடுச்சு. அவதாரம் பண்ணினார்ன்றத பாலகாண்டம் 18வது சர்க்கம், ஸ்லோக நம்பர் கூட எழுதி வச்சுருந்தேன். 20வது ஸ்லோகத்துலேயோ என்னமோ ராமபிரானுடைய அவதாரம் சொல்லப்படுகிறது அப்படின்னு ஞாபகம் கொஞ்சம் முன்ன பின்ன இருக்கலாம், நம்பரை விட்டுடுங்க, அது ஒன்றும் முக்கியமில்லை. அவர் அவதாரம் பண்ணியிருக்கார். இந்த அவதாரம் ஆயிடுத்து உடனே அவள்லாம் நல்லா அந்த அப்போ கிரகங்களெல்லாம் உச்சத்தில் இருந்தது, என்னமா இருந்தது அதெல்லாம் கொஞ்சம் விவரிக்கிறார். எல்லாம் நன்னா இருந்தது. அதுக்கப்புறம் என்ன பண்ணினான்னா, பசங்களெல்லாம் நல்லா வளர்ந்தா, யானை ஏற்றம் குதிரை ஏற்றம் வாழ் பயிற்சி எல்லாம் கற்றுண்டுதா, எல்லாம் ரொம்ப இதுவாக பண்ணிட்டு அந்த க்ஷத்திரிய குலத்துக்கு வேண்டிய வித்யாபியாசங்களெல்லாம் எல்லாம் பண்ண ஆரம்பித்தா அப்படின்னு சொல்லிகிட்டே வந்தவர். 30வது ஸ்லோகத்தில் ஒரு 10-12 ஸ்லோகம் தள்ளின உடனே யாக சம்ரட்சணத்துக்காக ராமபிரானை கொடுக்க வேண்டும் என்று பிரார்த்திக்கிறதுக்காக விஸ்வாமித்திரர் வந்தார். ராமாவதாரம் எந்த அத்தியாயத்தில் சொன்னாரோ, சர்க்கத்தில் சொன்னாரோ, 20 ஸ்லோகம் கூட இல்லை நடுவில். உடனே விஸ்வாமித்திரர் வந்துட்டார். விஸ்வாமித்திரர் வந்து என்ன பண்ணுறார், எனக்கு நீ ராமபிரானை கொடுத்தே ஆக வேணும். எதுக்கு அப்படின்னா, யாக சம்ரட்சணம், யாகத்தை ரட்சிக்கணும். நான் ராட்சசாலாம் யாகத்தில் ரொம்ப ஹிம்சை பண்ணுறான் அப்படின்னு. அதை கேட்டு தசரதர் ரொம்ப கலக்கி போய்டும். என்ன சுவாமி இது ஏன் இவ்வளவு அவசரப்படுறார் வால்மீகி, அதுதான் புரியல. ராமபிரான் அப்போ என்ன சொல்கிறார், தசரதன் என்ன சொல்கிறான், ஊனசோடச வருஷோமே ராமஹா ராஜீவலோச்சனஹா ந யுத்தயோக்கியதாமஸ்ய பஷ்யாமி. அவனுக்கு யுத்த யோக்கியத்தையே நான் இன்னும் பஷ்யாமி, நான் ஆயுதம்லாம் கண்டு இது கத்துன்ருக்கானே தவிர இன்னும் ஒரு யுத்தத்துக்கு அவனை நான் ஆயிடுச்சுன்னு போனதே கிடையாது. எல்லாம் வெறும் நெட் ப்ராக்டிஸ் தான், இங்கே உள்ளே நடக்கிறதானே தவிர இன்னும் ஒரு மேட்ச் கூட அவர் விளையாடலன்றாரு. அந்த மாதிரி அவர் இன்னும் போகவே இல்லை. அதுக்குள்ளே போய் அவனை போய் நீ இதை ரட்சிக்கணும்னு கழுக்கறிய. அவருக்கு என்ன தெரியும், நான் சதுரங்க சைன்யத்தோடு நான் வரேன், நான் எப்பேற்பட்ட வீரன்னா சம்பராசுரனையே கொண்டு இருக்கேன்னா, எனக்கு ஒன்றும் இந்த ராட்சசாலெல்லாம் பிரமாதம் இல்லை, எனக்கு அதெல்லாம் வேண்டாம், ராமன் தான் வேணுன்றார் விஸ்வாமித்திரர். ராமனைத்தான் நான் அழைச்சிட்டு போவேன். அப்போ அவர் சொல்கிற வார்த்தை ஊனசோடச வருஷோமி அப்படின்னு சொல்கிறார். ஊனசோடசன்னா என்ன அர்த்தம்னா 16க்கு குறைவுன்னு அர்த்தம். இன்னும் 16 கூட ஆகலை அவனுக்கு. 16 கூட ஆகாதவனை போய் நீ அழைச்சிட்டு போய் என்ன பண்ண போற, ராமஹா ராஜீவலோச்சனஹா, அது கூட அர்த்தம் பண்ணுறான் நம்ம ஆச்சாரியர். ராஜீவலோச்சனஹான்னு என்ன அர்த்தம், ராஜீவம்னா தாமரை, ராஜீவன்ற வார்த்தைக்கு தாமரைன்னு அர்த்தம். எங்கள் ராமன் இருக்கானே தாமரை கண்ணன்னு சொன்னேன், அது கண்ணனுடைய அழகுக்கு சொல்கிறது, அதுதான் அர்த்தம் அது. ஆனால் நம்மள என்ன அர்த்தம் பண்ணினார் தெரியுமோ, தாமரை என்ன ஆகும் அப்படின்னா சூரியன் அஸ்தமிச்சா மூடிவிடும். அந்த மாதிரி இவனும் சாயங்காலம் ஆச்சுன்னா தூங்கிவிடுவனும். சின்ன குழந்தை இவன், எவ்வளோ சின்ன குழந்தை இவன். ராட்சசாளுக்கெல்லாம் ராத்திரியில் தான் பயம் பலம். அவளுக்கெல்லாம் நிஷாச்சரஹான்னு பேர். ராட்சசாளுக்கு என்ன பண்ண, நிஷீனாம் சரதீத்தி நிஷாச்சராகான்னு பேர். அவள்லாம் ராத்திரியில் தான் அவளுக்கு பலமா. கார்த்தால வேலை அவளுக்கு ராட்சசாளுக்கு கொஞ்சம் பலம் குறவான்.
கார்த்தால மனுஷாளுக்கு பலம் அதிகம், ராத்திரியில் நமக்கு பலம் குறைவு. ஏன்னா தூக்கம் தோறது இல்லை. இப்போ எல்லாரும் கேட்டால் நிறைய பேருக்கு ராத்திரியில் தூங்குறது இல்லை, கார்த்தால் தான் தூங்குறான்னு சொல்கிறாங்க. அதனால் நம்மளாம் ராட்டுத்தாள் ஆகிட்டோம், மாறி போயிடுச்சு. அது விவகாரம் மாறி போயிடுச்சு நமக்கே. அப்போ என்ன ஆச்சுன்னா, அந்த தாமரை எப்படி சூரியன் உதித்தால் அதுக்கு நன்றாக மலர்கிறது. அப்போ பொழுது இருந்தால் நன்னா கண்ணை விழிச்சுட்டு ராமனை இருப்பான். அவன் சின்ன குழந்தை பாவம். அவனை போய் நீங்கள் வந்து யுத்தத்தை பண்ணணும், அதுவும் ராட்சதாள் முன்னால் கொண்டு போய் நிற்க வைக்கணும்னா நான் எப்படி அவளை கொடுக்கறது? அது சரிப்பட்டு வராது அப்படின்னு சொல்லிட்டு அப்போ என்ன சொன்னான்னா, ராமஹா ராஜீவலோச்சனா, அந்த தாமரையை உதாரணமாக சொன்னது கூட நம்மள காரணம் காட்டுற பொழுது சூரியன் அஸ்தமித்தவாறே முகழ்க்குமிரே தாமரை அப்படின்ற. ஆனால் அந்த மாதிரி தாமரை மூடின்ற ராமரை கண்ணை மூடினு இவனை அனுப்ப முடியாது அப்படின்னு. ஆனால் விஸ்வாமித்திரர் சொல்கிறார், இல்லை இல்லை எனக்கு ராமன் தான் வேணும், இல்லைன்னா அவன் இஷ்டம், நீ என்ன வேணா இப்படி கொடுக்கு, எத்தை காட்டாலும் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு நீ இப்போ கொடுக்காத போனால் வாக்கு தவறினவன்ற ஒரு பேர் உனக்கு வரும், பரவாயில்லன்னு வச்சுக்கோன்னு கோச்சிட்டு போகிறதுக்கு போனேன். அப்புறம் வசிஷ்டர் சொல்கிறார், இல்லை இல்லை நான் சொல்கிறேன் கேளு, அவருக்கு கொடு, நீ நல்ல தான் நடக்கும் அவனுக்கு, நீ அவனுக்கு கொடு, ராமபிரானை அனுப்பி வை, அவரை பற்றி எனக்கு நன்னா தெரியும் அப்படின்னு சொல்கிறார். ஐயோ, அப்போது ராமனை பற்றி அவர் சொல்கிறார் விஸ்வாமித்தர், நீ என்ன நினச்சிருக்க ராமனை? அகம்பேத்மி மகாத்மானம் ராமம் சத்யபராக்கிரமம் வசிஷ்டோபி மகா தேஜாக. வசிஷ்டரும் தெரிஞ்சுட்டு இருக்கார். இன்னும் இங்கே இருக்கிற ரிஷிகளெல்லாம் கேட்டுப்பார், ராமனுடைய சக்தி உனக்கு தெரியாது எனக்கு தான் தெரியும் அப்படின்னெல்லாம் அவர் விஸ்வாமித்திரர் சொல்கிறார். சரி, அவரோட அனுப்பிச்சா ராமனுக்கு நல்லது தான் நடக்குன்னு வசிஷ்டர் கொஞ்சம் ரொம்ப கஷ்டப்பட்டு அவரை தசரதரை ஒப்புக்கொள்ள வைக்கிறார். அதுக்கப்புறம் தான் ராமபிரானே அவர் அனுப்பிக்கிறார். இது நடக்கிறது. இங்கே கூட என்ன ரகசியம்னு கேட்டால், இப்போ ஏன் 12 வருஷ காலத்தை வால்மீகி சொல்லாதையே விட்டுட்டோம்? இப்போ அது முக்கியமாக சொல்லணுமே. 16 வயசு கூட ஆகலைன்னு சொன்னாக்கா என்ன வயசுன்னு ஒரு விசாரம். சில பேர் என்ன பண்ணிட்டாங்கன்னா 16 வயசு கூட ஆகலைன்னா 15.25 அப்படின்னு சொல்லணும். இன்னும் 16 வயசு ஆகலைன்னா இன்னும் 2 மாதத்தில் ஆக போகிறது, 3 மாதத்தில் ஆக போகிறதுன்னு 15.5 15.25 சொல்லணும்னு அப்படித்தான் சில வியாக்கியாத்தாக்களே பண்ணி வச்சுட்ருக்கா. ஆனால் நம்மளில் அப்படி வியாக்கியானம் பண்ணலை. அவர் வால்மீகி ராமாயணம் பூரா ஒரு பார்வை பார்த்து அந்த சமயத்தில் ராமபிரானுக்கு சரியாக வயசு 12ன்னு நிர்ணயம் பண்ணியிருக்கேன். அது தனிஷ்லோகி ஸ்ரீராமாயணத்தில் நம்மளில் ரொம்ப அழகாக நிர்ணயம் பண்ணுறார். அதைத்தான் கோவிந்தராஜர் எடுத்து காட்டுறார் தம்முடைய வியாக்கியானத்தில். 12 கோவிந்தராஜர்னு சம்ஸ்கிருதத்தில் ஒருத்தர் வியாக்கியானம் பண்ணியிருக்கார் ராமாயணத்துக்கு. அவர் கோவிந்தராஜர் வியாக்கியானம் பூரா இந்த நம்பிளினுடைய வியாக்கியானத்தை அனுசரித்து தான் பண்ணியிருக்காரு. அவர் என்ன சொல்கிறாருன்னா, அந்த ஊனசோடசன்றது 12 வயசு 16 நிரம்பல்லேன்னு சொன்னதுடைய அபிப்பிராயம் என்னன்னு கேட்டால், யுத்தம் பண்ணுறதுக்கு உண்டான தகுதி 16 வயசில் தான் ஒருத்தனுக்கு வருமா. அது இன்னும் வரலன்னு சொல்கிறது தான் அங்கே அபிப்பிராயமே தவிர 16ன்ற எண்ணிக்கை அங்கே முக்கியம் இல்லை. ஒரு சின்ன 10 வயசு பையனை பார்த்து இவர் ஓட்டு போட்டுவிட்டாரா அப்படின்னு ஒருத்தர் கேட்கிறாருன்னு வச்சுக்கோ. ஓட்டு போடுறதா, அவர் இன்னும் 18 ஆகலி அவருக்கு அப்படின்னா, என்ன வயசுனா 17ஆன்னு கேட்குறேன். அப்போ 10 தான், 18 வயசானா தானே ஓட்டு போட முடியும். அப்போ அதுக்கு உண்டான தகுதி இல்லைன்னு சொல்கிறதுக்காக அப்படி சொல்கிற மாதிரி இங்கேயும் கூட தசரதன் ஊனசோடசன்னு சொன்னது அது யுத்த யோக்கியத்தை இல்லைன்றதுக்காக ஊனசோடசன்னு சொன்னானே தவிர உண்மையான வயசு அங்கே அவனுக்கு 12 தான். ஏன் அப்படி சொல்லணும் அப்படின்னா, அதில் என்ன இப்போ 16ன்னு வச்சுட்டா என்ன குறைஞ்சி போயிடும் அப்படின்னு சொன்னால் மேலே சில நிகழ்ச்சிகளெல்லாம் சொல்லப்பட்டிருக்கிறது. நான் ஏற்கனவே நேற்றே கொஞ்சம் சொன்னேன்னு நினைக்கிறேன். அதாவது இவள் ஹனுமான் இடத்துல சொல்கிற பொழுது பின்னால் ராவணன் இடத்துலையும் சொல்கிறா இதே வார்த்தையை. முதல்ல அந்த பிக்ஷுக்கனா வரானோ இல்லையோ, இவள் இடத்துல யாச்சகம் கேட்கறதுக்கு ராவணன் வரானோ இல்லையோ, அப்போ அவனிடத்துல கூட தன்னை பற்றி சொல்கிற பொழுது என்ன சொல்கிறான்னா, சமா 12 தத்ராகம் ராகவசிய நிவேசனே புஞ்சானா மானுஷான் போகான் சர்வகாம சமிருத்தினி. ராமபிரானுக்கு திருக்கல்யாணம் ஆகி அதுக்கப்புறம் 12 வருஷ காலம் நாங்கள் அயோத்தியில் சௌக்கியமாக இருந்தோம்னு சொல்கிறோம். அதையும் விட்டுட்டார் வால்மீகி. அந்த 12 வருஷத்தையும் விட்டுட்டார். அது என்னன்னு தெரியல பாருங்கள். அந்த 12 வருஷம்னா அவருக்கு ஒரு அலர்ஜின்னு நினைக்கிறேன். அவருக்கு முதல்ல 12 வருஷம் சொல்லவே இல்லையா, மறுபடியும் திருக்கல்யாணமாகி அயோத்திக்கு வந்த பிற்பாடு ஒன்றுமே சொல்லல. திருக்கல்யாணமாகி அயோத்திக்கு வந்தான்னு சொல்லி பாலகாண்டத்தை முடிச்சுட்டார். அயோத்தியா காண்டத்தினுடைய ஆரம்பத்திலேயே ராமபிரானுக்கு பட்டாபிஷேக பிரஸ்தாபம்ன்றார். பட்டாபிஷேக பிரஸ்தாபம் எப்போ நடந்திருக்குது? அயோத்தியிலேயும் திரும்பி வந்தவ தான், மிथिलेலேயும் திரும்பி வந்த உடனே நடக்கலை. எப்போ நடந்ததுன்னா 12 வருஷம் கழித்து நடந்திருக்கு. ஆனால் அவர் 12 வருஷத்தை அவர் முழுங்கிட்டார், சொல்லவே இல்லை அவர். அதே மாதிரி பின்னால் காட்டில் கூட முதல் 1 வருஷத்தில் நடந்த நிகழ்ச்சியை சொன்னார்.
சித்திரக்கூட்டத்துக்கு போனார், பரதாழ்வான் வந்தால் அங்கேருந்து தண்டகாரண்யம் போனார் அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் என்ன பண்ணிட்டார் தெரியுமா? கடைசியில் சூர்பனக்கு வந்தனுக்கு. சூர்பனக்கு எப்போ வந்தா தெரியுமா? 13வது வருஷத்தில் தான் வந்தா வனவாசத்தில். அந்த நடுவில் 12 வருஷத்தை விட்டுட்டார். அது 12 தாண்டிட்டு போயிட்டார். அது நம்ம வால்மீகியினுடைய சுபாவம். அது எது முக்கியமான நிகழ்ச்சியோ அது சொன்னால் போகிறோம். இத்தை சொல்கிறதுக்கே இவர் இவ்வளோ இழுக்கிறார். இன்னும் ஒவ்வொன்றும் சொல்லியிருந்தா நம்மளை என்ன பாடுபடுத்திருப்பாரோ அவர்னு எனக்கு அந்த கேட்டகரி வருவானாம. அதனால் வால்மீகியை என்ன பண்ணிட்டாருன்னா தாண்டிட்டு போய்ட்டு, வால்மீகியே தாண்டிட்டு போனால் நாம் தாண்ட வேணாமா? அப்போ என்னன்னா அது இருக்கட்டும். அப்போ என்ன பண்ணார்னா அந்த 12ன்னு இப்போ என்னாச்சு, முதல்ல கல்யாணம் ஆச்சு. கல்யாணமான பிற்பாடு 12 வருஷ காலம் சௌக்கியமாக அயோத்தியில் இருந்தோன்ற வார்த்தை வருது சீத்தையினுடைய திருவாக்கால். அப்புறம் காட்டுக்கு புறப்படுகிற பொழுது வயகா பஞ்சவிம்சதி வார்ஷிகான்னு ஒரு இடத்துல சொல்கிறோம். அதுவும் சீத்தை சொல்கிற வார்த்தை. காட்டுக்கு போகிற பொழுது அப்போ தான் சார் ராமபிரானுக்கு 25 வயசுன்னு சொல்கிறோம். அப்போ 12 24 முடிஞ்சு 25வது வயசில் வனப்பிரவேசன்றது கிடைக்கிறது. இதெல்லாம் ஒன்றா சேர்க்கணுமானால் அப்போ காட்டுக்கு போகிற பொழுது அவருக்கு எத்தனை வயசு அப்படின்னா 24 25. அதில் 12 வருஷம் அயோத்தியில் சௌக்கியமாக இருந்தார்னு சொன்னால் அதில் 12 கழிச்சா மீதி 13 வருது இல்லையா? அந்த 13 12 அதுதான் ராமபிரானுடைய வயசு. திருக்கல்யாணம் ஆற பொழுதுன்னு அது ஒரு நிர்ணயம் பண்ணி வச்சுருக்காங்க. இதெல்லாம் சொல்கிறான். சரி, இதில் சீதைக்கு எத்தனை வயசுன்னு அப்போ கேட்பான். அந்த சமயத்தில் சீதைக்கு அவள் என்ன சொல்கிறான்னா அஷ்டாதசாணி மமவர் இது கண்ணியத்தேன்னு அவள் தன்னுடைய வயசை அங்கே சொல்கிறா ஒரு வாட்டி. அதெல்லாம் தனியாக இருக்குது வால்மீகி ராமாயணத்தில். எனக்கு 18 வயசுன்னு சொல்கிறான். ராமபிரான் வனத்திற்கு எழுந்துகிற பொழுது எனக்கு 18 வயசுன்னு சொல்கிறேன். அத்தை முக்கியமாக வச்சு கல்யாணத்தும் போது 6 வயசு இல்லையா? அந்த கணக்குக்கு நீங்கள் பாருங்களேன். 12 வருஷ காலம் அயோத்தியில் சௌக்கியமாக இருந்தாள்னா அது 6 வயசு அப்படின்னு சொல்கிறான். இதெல்லாம் ஒரு கணக்கு அந்த வால்மீகி ராமாயணத்திலேயே இருக்கிற விஷயங்களை வச்சு சொல்கிறது. ஆனால் இப்போ 6 வயசுலேயே சீதைக்கு கல்யாணம் பண்ணான்னு சொல்லாமா? அது ரொம்ப சின்ன வயசு இல்லையா அப்படின்னு ஒருத்தர் விசாரம் பண்ணும். இது அது என்ன கேட்டால் அந்த விசாரம் பண்ண வேண்டிய அவசியமே இல்லைன்னு தோணும். ஏன்னா அந்த காலத்தில் அப்படியெல்லாம் பண்ணிகிட்டு இருந்தான். இனி எனக்கு தெரிஞ்ச 100 வருஷத்துக்கு முன்னாலேயே அப்படியெல்லாம் நடந்திருக்குது. உங்களுக்கு வேடிக்கையான ஒரு விஷயம் நான் கேள்விப்பட்டதை சொல்கிறேன். உண்மை எனக்கு நான் நேரம் தெரியாது. இங்கே கேள்விப்பட்ட விஷயம். எங்கள் தாத்தாவோட கூட பிறந்த ஒரு ஒருத்தர் இருந்தான். ஆண்டாளம்மான்னு பேர். திருவள்ளிக்கேணியில் ரொம்ப பிரசித்தியாக இருந்தால் ஒரு காலத்தில் பகவத் விஷய காலக்ஷேபமெல்லாம் சொல்லுவாங்க. அவ்வளோ நல்ல ஞானம். அதுக்கே அந்த காலத்தில் ஆண்டாளம்மான்னா தெரியாதவாளே கிடையாது. அவளோட வனமாவலாம் அந்த மாதிரி இடங்களெல்லாம் போய் நான் ஆண்டாளம்மாவுடைய தமையனார் பேரனா கை கூப்புவோம். அவ்வளோ நல்ல ஞானாதிக்கியாக இருந்தாள். அந்த ஆண்டாளம்மா அவளுக்கு எத்தனை வயசில் கல்யாணம் தெரியுமா? கேட்டால் சிரிக்கக்கூடாது யாரும். 1.5 வயசில் கல்யாணம். அவள் ஆத்துக்காருக்கு 9 வயசு கல்யாணமான பொழுது 1.5 வயசில் கல்யாணம் பண்ணான். அப்போ இந்த சட்டங்கள்லாம் கிடையாது. இப்போல்லாம் பண்ணக்கூடாதுன்ற சட்டம் இருக்கு இல்லையா? அப்போ அந்த சட்டம் கிடையாது. 1.5 அது ஆற்றுக்குள்ளேயே அப்பொழுது பண்ணிவிடுவாள். இது மாதிரி பண்ணிவிட்டாக்கா இந்த விபரீதங்கள்லாம் நடக்காது இருக்கிறதுக்கு அதுதான் வாய்ப்பு. அதனால தான் அது சீக்கிரம் பண்ணுறதுன்றது வச்சதே காரணம் என்னன்னு கேட்டால் இப்போ எங்கேயோ போகிறா யாரையோ பண்ணிக்கிறான்னு விபரீதங்கள்லாம் பிரச்சனை படுறது இல்லையோ அது இல்லாத இருக்கிறதுக்காக பண்ணியிருக்கலாம். அது சரி தப்புன்ற விசாரத்துக்கெல்லாம் இப்போ நான் போகலை, நடந்ததை சொல்கிறேன் அவ்வளோதான். இப்போ அது ஒரு கான்ட்ரவர்சி வேண்டாம் நமக்கு. என்ன 1.5 வயசில் கல்யாணம். ஆனால் ஒன்றும் குறைவில்லை. ஆனால் அவருக்கு கல்யாணம் ஆகி அதுக்கப்புறம் குழந்தை வருது, அவள்லாம் நலவாக இருந்து எல்லாம் எல்லோரும் போயாச்சு. இப்போ மொத்தம் உத்தரவும் இல்லை. எதுக்கு சொல்கிறேன்னா எனக்கு தெரிஞ்சு 100 வருஷத்துக்கு கீழே 1.5 வயசில் கல்யாணம் பண்ணால் 3 வயசில் கல்யாணம் பண்ணான்னெல்லாம் சொல்கிற பொழுது இத்தனை 1000 வருஷங்களுக்கு முன்னால் இத்தனை லட்சம் வருஷங்களுக்கு முன்னால் சீதைக்கு 6 வயசில் கல்யாணம் பண்ணான்றது ஒரு பெரிய விஷயமே இல்லை. அதுதான். அதனால் என்ன சொல்கிறேன்னா அது இன்னும் சொல்ல போனால் அதனால தான் உண்மையாக அது லேட் மேரேஜ் தான். காரணம் என்ன தெரியுமோ? அவருக்கு இவரே சீத்தையே ஒரு இடத்துல சொல்கிறான். பதி சம்யோகபயம் சுலபா திருஷ்டுவாமே மிதிலாதிபா ராமஜாமா சொல்கிறா. என்ன சொல்கிறேன்னா நாசசாதா ப்ளவோயதா. என்ன கல்யாண வயசு வந்துடுத்து, ஒரு பர்த்தாவும் ஆப்பிடலை, இந்த வில்லை உடைக்கிறவனுக்கு தான் கல்யாணம்னு வச்சுட்டோமா? ஒருத்தனும் இந்த வில்லை தூக்கவே முடியல. என்றைக்கு இந்த வில்லு உடையிறது, வில்லை வளைக்கிறது, என்றைக்கு அவளுக்கு கல்யாணம் ஆக போகிறதுன்னு எங்கள் தாப்பனார் கப்பல் கடலில் மூழ்கினா மாதிரி கவலைப்பட்டு இருந்தார் சொல்லு. அப்படியே வால்மீகி ராமாயணத்திலே இருக்குது. எத்தனை வயசில்? 6 வயசில். 6 வயதில் அவருக்கு விசாரம் ஏற்பட்டு போச்சு. இன்னும் நாசசாதா புலவோயத்தான் முழுகின கப்பல் கடலிலே முழுகினார் போல அவர் துக்கத்தினுடைய இதில் போய் முழுகிட்டார் எங்கள் தாப்பனார் அப்படின்னு சீத்தை சொல்கிறோம். அந்த மாதிரியெல்லாம் வால்மீகி ராமாயணத்தில் இருக்குது. அந்த 6 வயசுலேயும் அது ஒரு காலத்தில் இருந்த விஷயங்கள்.
நாம் எல்லாத்தையுமே இன்றைக்கி இருக்கிறத வச்சு பார்க்கக்கூடாது. அன்றைக்கி எப்படி இருந்தது, என்ன நிலைன்றதை பார்க்குற பொழுது அது ஒரு விதமான விஷயம். அது அதனால் திருக்கல்யாணம் என்கிறது நடக்கிற பொழுது சீதைக்கு 6 வயசு, சக்கரவர்த்தி திருமகனுக்கு 12 வயசு. இல்லை வேணும்னா சீதைக்கு இன்னும் 2 வயசு ஜாஸ்தி சொல்லணும்னா என்ன சொல்லலாம், கடைசிபட்சமாக என்ன சொல்லலாம், அவள் கிடைக்கிற பொழுதே 2 வயசு குழந்தையாக கிடைச்சான்னு வேணா சொல்லலாம். அன்னைக்கு பிறந்த குழந்தையாக அதுக்கு தான் என்ன சொல்கிறேன்னா, மம ஜன்மனி கண்ணியத்தேன்னு ஒரு வார்த்தை வருதுங்க. என்னுடைய வயசானது இப்படியாக எண்ணப்படுகிறதுன்னு வந்தது. அதை சில பேர் என்ன சொல்கிறான்னு கேட்டால், எண்ணப்படுகிறதுன்னு சொல்லியிருக்கிறபடினால கிடைச்ச தேதியிலேருந்து அவளுடைய பிறந்த நாளாக வச்சு எண்ணின்றது இருக்கா. ஆனால் கிடைக்கச்சியே அவள் 2 வயசுலையோ 4 வயசுலையோ கூட கிடைச்சிருக்கலாம். இன்னும் குழந்தையும் கிடைக்கிறதுன்னா 2 வயசு குழந்தையாக கூட கிடைச்சிருக்கலாமோ இல்லையோ அப்படின்னு. அதெல்லாம் நமக்கு நிர்ணயமாக தெரியல. வால்மீகி ராமாயணத்தில் அதை பற்றியெல்லாம் ஒன்றுமே இல்லை. பூமியில் கிடைச்சான்னு இருக்கே தவிர அது எத்தனை வயசு குழந்தையாக கிடைச்சான்னெல்லாம் அதில் சொல்லப்படவில்லை. அதனால் 6 வயசுன்றதே நிர்ணயமாக கொள்ளலாம், தப்பில்லை. 6 வயசில் கல்யாணம் ஆகுதுன்றதும் சரியாகத்தான் இருக்கிறது. அதே மாதிரி இன்னொரு விஷயம், ரொம்ப லௌகிகமான விஷயம், அதை நம்ம சொல்ல வேண்டாம்னு பார்க்குறேன். கல்யாணம் ஆனாலும் கூட அவருக்கு எப்போ குழந்தை பிறக்கிறதுன்னு பாருங்கள். பின்னால் லவகுஷால் எப்போ பிறக்கிறா. அதனால் என்ன ஆகுது, அத்தனை காலங்கள் அவள் தாம்பத்தியம்ன்றத அவள் அனுஷ்டிக்க முடியாத வாழார். ஏன்னா இவர் வனவாசத்தில் இருக்கிற காலத்தில் அந்த வனவாசம் என்கிறது எப்படிப்பட்டதுன்னு கேட்டாக்கா, தாபச வேஷம் முனிவராக இருக்கிறபடினால இந்த சீதைக்கு 18 வயசு, அந்த பிரௌடைய அந்த வயசில் தான் தாம்பத்தியம்ன்றதே தொடரணும். ஆனால் அந்த தொடர வேண்டிய வயசில் வனவாசம் ஏற்பட்டு போயிடுது. வனவாசத்தில் மறுபடியும் அவள் தாபசிகளாகத்தான், அதாவது என்ன தவன் செய்பவர்களாக இருக்கலாமே தவிர சம்சாரம் நடத்துகிறவாளாக அவள் இருக்க முடியாது. அதனால தான் அவள் அயோத்திக்கு திரும்பி வந்த பிற்பாடு தான் சீதைக்கு கர்ப்பமே ஏற்படுகிறதுன்னு எல்லாம் பார்க்குறோம். இதெல்லாம் கூட மனுஷ தர்மத்தை எல்லாம் அவள் எப்படி விடாமல் அனுஷ்டித்திருக்கிறாள் என்பதை நான் ஒரு அளவு ரொம்ப லௌகிகமாக நான் சொல்ல விஷயத்தை எனக்கு புரிஞ்சுக்குங்கன்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி நடந்திருக்குது. இதெல்லாம் தர்மங்கள் எல்லாம் அவள் விடாமல் அனுஷ்டிச்சான்றதுக்காக சொல்கிறேன். இது இந்த வால்மீகி என்னத்துக்காக இவ்வளவு அவசரப்பட்டார் அப்படின்னு பார்த்தார். ஒன்றுமில்லை, அவளுக்கு சீதா கல்யாணம் முதல்ல முடியணும் அவருக்கு. அதுக்காகத்தான் இவ்வளோ அவசரம். 12 வருஷத்தை அவர் தாண்டினத்துக்கு என்ன காரணம்னு கேட்டால், ராமன் வளர்ந்தானா, அவன் விளையாடினானான்னு ஒன்றுன்னா சொல்லிட்டு இருந்தா சீதா கல்யாணம் தாண்டி போயிடுமே. அதனால் சீதா கல்யாணத்தை உடனே சொல்லிவிடணும் என்று அந்த காரணத்துக்காக என்ன பண்ணினார்னா அவர் இப்படிப்பட்ட காரியத்தை பண்ணினார். ஏன்னா 12 வருஷத்தை விட்டுவிட்டார், மேலே போயிட்டார் அப்படின்றது. இப்போ சீதா கல்யாணம் என்கிறது தான் நமக்கு சொல்ல வேண்டிய விஷயம். இதில் கூட சில ஆட்சேபங்கள் நாம் கேட்கணும். இப்போ நான் ஏன் பறந்தான்னு ஒரு ஆட்சேபம் பண்ணினா மாதிரி, இப்போ சீதா கல்யாணம்ன்றது என்ன, ஒரு மனுஷன் கல்யாணம் பண்ணி இந்த கல்யாணம் பண்ணிக்கிறது எதுக்காக அப்படின்னு கேட்டால், கல்யாணம் பண்ணிக்கிற பொழுதே என்ன பண்ணுறோம்னா, எல்லா ஆண்களையும் இப்போ கூட கல்யாணம் பண்ணிச்சு இந்த ஒரு வார்த்தை சொல்லுவாள். இது மந்திரம் இல்லை, இது வெறும் ஒரு சங்கல்பம் தான். என்ன சொல்கிறது தெரியுமா, அந்த பிள்ளையை பார்த்து சொல்லுன்னு வாத்தியார் சொல்லுவார். இமாம் கன்யாம் தர்ம பிரஜார்த்தம் விரணீமஹே அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லணும். இமாம் கன்யாம், இந்த பெண்ணை தர்ம பிரஜார்த்தம் அப்படின்னா தர்மார்த்தம் பிரஜார்த்தம் விரணீமஹேன்னு அர்த்தம். தர்மார்த்தம் என்னால் என்ன, உலகத்தில் தர்மங்களை அனுஷ்டிக்கணுமானால் அதுக்கு பத்தினி என்பவள் அவசியம் வேணும். எந்த தர்மத்தை ஒரு அக்னிஹோத்திரம் பண்ணணும்னா அவளுக்கு சில காரியங்கள் உண்டு. அதில் என்ன பண்ணணும், அவள் தான் அந்த அக்னியை கொண்டு இப்போ கூட கல்யாணத்தில் ஸ்திரீகளை கூட்டு நீ கொண்டு வந்து சேருங்கன்னு சொல்கிறாள் இல்லையோ, அது விஷயங்கள்லாம் வேறு. அது அக்னின்றது உள்ளே வச்சிருப்பா, அதை எடுத்துன்னு சேர்க்கணும். அது ஆகித்த அக்னி அவள் நித்தியம் வச்சுருக்கிற அக்னி. அது அவள் ஒவ்வொரு இடத்துலையும் புரோட்சிக்கணும், எடுத்து கொடுக்கணும். கையில் கல்யாணத்தில் கூட பார்க்குறமே பொறியிடணும்னா கூட 2 பேரும் சேர்ந்து விடணும். அந்த மாதிரிலாம் காரியங்கள்லாம் வச்சுருக்கா. அதனால் பத்தினி இல்லாதவனுக்கு அக்னி காரியம் பண்ணுறதுக்கு யோக்கியத்தையே கிடையாது. அதனால் தர்மார்த்தம் என்று சொன்னால் தர்மங்களை அனுஷ்டிப்பதற்கு பத்தினி அவசியம். பிரஜார்த்தம் என்னால் புரோஜனி, அவ்வளோதான். அதுக்கு நிச்சயமாக பத்தினி வேணும் இல்லையா. வம்சவிருத்தி என்று சொன்னால் அதுக்கும் பிரஜைகளை உண்டாக்குவதற்கு பத்தினி வேணும் அப்படின்னு சொல்லியிருக்கு. அப்போ ஒவ்வொருத்தரும் கல்யாணம் பண்ணிக்கிச்சே தர்ம பிரஜார்த்தம் இமாம் கன்யாம் விரணீமஹே அப்படின்னு சொல்லிட்டு தான் கல்யாணங்களை பண்ணிக்கிறோன்னு பார்க்குறோம். இப்போது ராமபிரானுக்கு சீதைக்கு கல்யாணம் நடக்கிறது அப்படின்னு பார்க்குறோம். இப்போ இவனும் அதே மந்திரத்தை சொல்லி தான் கல்யாணம் பண்ணி இல்லையா. மந்திரம் இல்லை, அந்த வாக்கியம்தான். தர்ம பிரஜார்த்தம் இமாம் சீதாம் தர்ம பிரஜார்த்தம் விரணீமஹே அப்படின்னு சொல்லி பண்ணிக்கணும். அப்படின்னு சொல்கிற பொழுது ஒரு சின்ன கேள்வி கேட்கணும். நம்ம என்ன கேள்வின்னா, நமக்கெல்லாம் அனுஷ்டிக்க வேண்டிய தர்மங்கள் உண்டு. அதனால் நமக்கு பத்தினி இல்லாமல் அந்த காரியத்தை பண்ண முடியாது. ஆனால் சர்வேஸ்வரனான பகவான் இப்போ இங்கே மாத்திரம் இந்த கல்யாணம் மட்டும் இல்லையே,
எம்பெருமானுக்கு கோவிலில் கூட திருக்கல்யாணம் பண்ணுறோம். வேதவல்லி தாயாருக்கும் ரங்கநாதருக்கும் திருக்கல்யாணம், அப்புறம் மகாலட்சுமிக்கும் சுஷ்மன் நாராயணனுக்கும் திருக்கல்யாணம் எல்லா இடத்துலையும் பண்ணுறோம். அதே மாதிரி ரங்கநாதனுக்கும் ஸ்ரீரங்கநாச்சியாருக்கும் திருக்கல்யாணம் இந்த மாதிரி சொல்கிறோம். இந்த மாதிரி திருக்கல்யாணங்கள்லாம் பண்ணுறாளே, இதெல்லாம் அவசியமாக மனுஷனுக்கு அனுஷ்டிக்க வேண்டிய தர்மங்கள் உண்டு. அதே மாதிரி நமக்கு பிரஜை பெறணுமானால் பத்தினியினுடைய சகாயம் அவசியம்னு சொல்கிறோம். எம்பெருமானுக்கு அதெல்லாம் சிருஷ்டிச்சா பிரஜைகள் எல்லாம் உண்டாயிடுறா இல்லையா? அப்படி இருக்கிற பொழுதோ அவருக்கு என்னதுக்கு கல்யாணம்? அதுவும் அந்த கல்யாணங்களெல்லாம் வைபவமாக வேறு நடத்தி அதை உபன்யாசங்களெல்லாம் பண்ணி கோவிலில் அனுஷ்டானம் பண்ணி இவ்வளவு காரியங்கள் பண்ணுறோமே. மனுஷியாளுக்கு இன்னொருத்தருடைய சககாரம் இல்லாமல் காரியங்கள் இந்த கல்யாணம் மட்டுமே இல்லை, வேறு சில காரியங்கள் கூட சககாரன்றது வேண்டியிருக்கு. இன்னொருத்தருடைய துணை இல்லாமல் எல்லா காரியத்தையும் பண்ண முடியறதில்லை. ஆனால் இவருக்கு, அதாவது பகவானுக்கு, அவன் எப்படிப்பட்டவன்னு கேட்டால் யாருடைய சககாரமும் அவனுக்கு வேண்டியதில்லை. எல்லா காரியத்தையும் அவனே பண்ண. மறுபடியும் இதே தான் கீழே சொன்ன மாதிரி சத்திய சங்கல்பன் இல்லை, எல்லாத்தையும் நினைவினாலேயே நடத்தக்கூடியவன். அப்படி இருக்கிறவனுக்கு எதுக்காக கல்யாணம்ன்றது எதுக்காக பண்ணணும்? அவசியமே இல்லை. அப்படிப்பட்டவன் ஒரு பிராட்டியை கைப்பிடித்து அவன் கல்யாணத்தை பண்ணி கொள்ளுகிறான் என்று சொன்னால் அப்போ அவனும் நம்மளை போலத்தானா? உடனே சாதாரணமாக இதுக்கு ஒரு பதில் சொல்லிவிடலாம். என்ன பதில் சொல்லிவிடலாம்? சுவாமி அவர் மனுஷாவதாரம் பண்ணினார், அதனால் மனிதனுக்கு உண்ட நடவடிக்கை. அது இல்லை, அது மட்டும் இல்லை. அப்படின்னா கிருஷ்ணாவதாரத்தில் அவர் மனுஷாவதாரம் மாதிரி காட்டலையே. அவர் எதுக்கு அங்கே ருக்மிணி கல்யாணம், நப்பின்ன பிராட்டி கல்யாணம், இத்தனை கல்யாணம் பண்ணிட்டார் அவர். அப்போ அவருக்கு அது இவனுக்கு ராமபிரானுக்கு கூட எல்லா விதமான வல்லமை. இப்போ ராவணனை அழிக்கணும்னு வச்சுக்கோ, அவருடைய வீரத்தாலேயே ராவணனை அழிக்க போகிறார். எதுக்காக பிராட்டி? எதுக்கு? அவருக்கு என்னத்துக்காக அந்த பிராட்டின்றவள் வேணும்? பிராட்டி என்பவள் மனிதர்களுக்கு ஸ்திரீயினுடைய சகாயம் ரொம்ப முக்கியம். ஆனால் பகவானுக்கு ஒரு ஸ்திரீயினுடைய சகாயம் வேணுமா அப்படின்னு ஒரு ஆட்சேபனை எழுகிறது. நாளைக்கு சொல்கிறேன், அதுக்கும் கூட பதில் இருக்குது. அதை நாளை தானே தெரிவிக்கிறேன். மங்களம் கோசலேந்திராய மகனீய குணாப்தயே சக்கரவர்த்தி தனூஜாய சார்வபௌமாய மங்களம். வேத வேதாந்த வேத்யாய மேகசியாமள மூர்த்தயே பும்சாம் மோகன ரூபாய புண்ணியஸ்லோகாய மங்களம். விஸ்வாமித்ராந்தரங்காய மிதிலாநகரீபதே பாக்யானாம் பரிபாகாய பவ்யரூபாய மங்களம். பித்ருபக்தாய சத்வம் பிராத்ருபித் சகசீதயா நந்திதா அகில லோகாய ராமபத்ராய மங்களம். தியக்தசாகேதவாசாய சித்திரக்கூட்ட விஹாரிணே சேவ்யாய சர்வயமினாம் தீரோதாத்தாய மங்களம். சௌமித்ரிணாச்ச ஜானக்யா சாபபாணாசிதாரிணே संसेव्याय सदा भक्त्या स्वामिने मम मंगलम. दंडकारण्यवासाय खंडिता अमरशत्रवे गिरिधरराजाय भक्ताय मुक्तिदायास्तु मंगलम. सादरं सबरी दत्त फलमूलाभिलाषिणे सौलभ्य परिपूर्णाय सत्त्वोद्रिक्ताय मंगलम. हनुमत् समवेताय हरीशाभीष्टदायिने वालिप्रमुदनायास्तु महाधीराय मंगलम. श्रीमते रघुवीराय सेतोल्लंघित सिंधवे जितराक्षसराजाय रणधीराय मंगलम. विभीषणकृते प्रीत्या लंकाभीष्टप्रदायिने सर्वलोकशरण्याय श्रीराघवाय मङ्गलम्. आसाद्य नगरीं दिव्यामभिषिक्ताय सीतया राजाधिराजराजाय रामभद्राय मङ्गलम्. मङ्गलाशासनपरैर्मुदाचार्यपुरोगमैः सर्वैश्च पूर्वैराचार्यैः सत्कृतायास्तु मङ्गलम्. श्री सौम्यजामातृमुने कृपया अस्मानुपेयुषे महते मम नादाय रघुनाथाय मङ्गलम्. रम्यजामातृमुनिना मङ्गलाशासनं कृतम्. त्रैलोक्याधिपति श्रीमान करोतु मंगलम सदा. लक्ष्मीचरणराक्षांक साक्षी श्रीवक्षवक्षसे क्षेमंकराय सर्वेषां श्रीरंगेशाय मंगलम. श्रियकांताय कल्याण निधये निधयेत्तिनां श्रीवेंकटनिवासाय श्रीनिवासाय मंगलम. अस्तु श्रीस्तन कस्तूरी वासना वासितोरसे श्रीहस्तिगिरिनाथाय देवराजाय मंगलम. कमलाभुज कस्तूरी गर्दमांकितवक्षसे यादवाद्रिनिवासाय संपत्पुत्राय मंगलम. बृंदारण्यनिवासाय बलरामानुजाय च रुक्मिणी प्राणनादाय पार्थसूताय मंगलम. श्रीमत्यै विष्णुचित्तार्य मनोनंदनहेतवे नंदनंदन सुंदर्यै गोदायै नित्यमंगलम. श्रीनगर्यां महापुर्यां ताम्रपर्ण्युत्तरे तटे श्रीतिन्द्रिणीमूलधाम्ने षडगोपाय मंगलम. श्रीमदारि श्रीनगरीनाथाय कलिवरिणे चतुष्कविप्रदानाय परकालाय मंगलम. मनोज्ञवरयोगीन्द्र मानसाम्भोजभानभे यदुशैलनिवासाय यतिराजाय मंगलम. सर्वगंध इति ख्यात श्रुत्यन्ते वेंकटेश्वरः यस्समर्पितमाल्योगैः अनन्तार्याय मंगलम. लोकाचार्याय गुरवे कृष्णपादस्य सोनवे संसारभोगि संतष्टजीव जीवातवे नमः.
श्रीमते रम्यजामातृमुनीन्द्राय महात्मने श्रीरंगवासिने भूयात् नित्यश्रीर्नित्यमङ्गलं श्रीमत्सुन्दरजामातृमुनिपादाब्जवासिने अण्णङ्गरार्यवर्याय नित्यश्रीर्नित्यमङ्गलम्।